வணக்கம். கனடாவில் தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இலங்கையிலே இருந்து வருகை தந்திருக்கும் அருட்தந்தை சேனா அன்புராசா அடிகளார் எழுதிய அன்புள்ள ஆரியசிங்கா என்ற நூல் அறிமுக விழா ஜூன் மாதம் 16ஆம் தேதி 2023 கனடாவில் உள்ள ஸ்காவரோவில் அமைந்திருக்கும் தமிழிசை கலாமன்ற மண்டபத்திலே மாலை 6:30 மணியளவிலே இடம்பெற்றது. இந்த நூல் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் என்ற 3 மொழிகளிலே அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடயத்தார் நேயர்களோடும் உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழ் மக்களோடும் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நேரத்திலே நூலாசிரியர் அருட்தந்தை அன்புராசா அடிகளார் அவர்களுக்கும் இந்த விழா குழுவினர்களுக்கும் எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாலை பொழுதில் உள்ள அனைவரையும் சந்திப்பது மகிழ்ச்சி. அன்புள்ள ஆரியசிங்க முதல் முறை ஃபேஸ்புக்ல பார்த்த நேரம் கொஞ்சம் முரணோடு சேர்ந்த பல கேள்விகள் இருக்கின்றது இந்த தலைப்பிலே. சரி, இது ஒரு தனிநபர் ஒருவருக்கு எழுதியிருந்த ஒரு மடலின் ஆரம்ப வரிகளாக நான் பார்க்கவில்லை. எல்லா வழிகளிலுமே சோர்ந்து நம்பிக்கை இழந்த ஒரு சமுதாயம், ஒரு வலிமையான சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை நோக்கி மடல் வழி நேசக்கரம் நீட்டுவதாகவே நான் பார்க்கிறேன். மகிழ்ச்சியோடு நிகழ்வை ஆரம்பிப்போம். மங்கள விளக்கேற்ற அன்போடு நாம் அழைக்கின்றோம் பேராசிரியர் அருட்கலாநிதி சந்திரகாந்தன் அடிகளார் அவர்களை, டொரண்டோ பல்கலைக்கழக இறையியல் பேராசிரியர். தொடர்ந்து திரு எஸ் திருச்செல்வம், பிரதம ஆசிரியர் தமிழர் தகவல். திரு செல்வம் அருளானந்தம், ஆசிரியர் காலம் சஞ்சிகை. திருமதி அனுஷா ராயன், ஊடகவியலாளர், சமூக செயற்பாட்டாளர். திரு குயின்டஸ் துரைசிங்கம், ஒன்டாரியோ மனித உரிமை அமைய உறுப்பினர், நூலாசிரியர் சே அன்புராசா அடிகளார். திருமதி கமலா ராணி பிரின்ஸ் யோகராஜா, ஊடகவியலாளர், அமரர் மயில்வாகனம் நிமல்ராஜன் அவர்களின் சகோதரி. திரு பாக்கிய ரெஜினால்ட், அருட்தந்தை அமரர் பாக்கிய ரஞ்சித் அடிகளாரின் சகோதரர். திரு ஜேசுராஜ் ஃப்ரெட்ரிக், அருட்தந்தை அமரர் ஆண்டன் ஃப்ரெட்ரிக் தேவராஜ் அமலமரி தியாகிகள் அடிகளாரின் சகோதரர். இந்த மங்கள விளக்கேற்றும் வைபவத்துக்கு அனைவரும் எழுதி நிற்போம். இதைத் தொடர்ந்து அமைதி வணக்கம் முடியும் வரை நாம் எழுந்து நிற்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் உங்களை அமர்ந்து மீண்டும் எழுந்து சொல்வது கொஞ்சம் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். தொடர்ந்து நிகழ்வில் தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதத்தை தொடர்ந்து பாடப்பட இருக்கிறது. முதலில் தேசிய கீதம், பிறகு தமிழ் தாய் வாழ்த்து. வளர்ந்த செல்விகள் நீலாட்சி, ஜெனிசியா, அனுஷியா, அனுஷ்கா, அஞ்சலி ஆகியோரை நாம் நம்மோடு அழைக்கிறோம்.
நிலக்கடப்பாடு ஒப்புதல். இன்று நாங்கள் கூடியிருக்கும் இந்த நிலம் இந்நாட்டின் பூர்வீக குடிமக்களின் பிரதேசம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். டொரண்டோ 13வது ஒப்பந்தத்தின் கீழ் மிஸ்ஸாகா ஆஃப் கிரெடிட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும் நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். அவர்களுக்கான சமத்துவமும் கௌரவமும் ஜனநாயக அடிப்படை உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அமைதி வணக்கம். யுத்தத்திலே உயிர் நீத்த அனைத்து உறவுகளுக்காகவும் நாம் 30 வினாடிகள் அமைதி வணக்கம். நன்றி. நீங்கள் நிகழ்வின் தலைவர் பேராசிரியர் அருட்கலாநிதி சந்திரகாந்தன் அடிகளார், அத்தோடு திரு எலியாஸ் அருளானந்தம், திரு எஸ் திருச்செல்வம், திரு செல்வம் அருளானந்தம், திருமதி அனுஷா ராயன், திரு குயின்டஸ் துரைசிங்கம், வரவேற்புரையை வழங்க திரு எலியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்று ஒரு மறக்க முடியாத நாள். இந்த நாளிலே உங்கள் எல்லோரையும் இங்கு காண்பதையிட்டு நிறைந்த மகிழ்ச்சி. இன்று இந்த நிகழ்வை முன்னெடுத்து செல்வதற்காக பேராசிரியர் அருட்கலாநிதி சந்திரகாந்தன் அவர்கள் இங்கே சமூகமளித்திருக்கின்றார். அவரை நாங்கள் பெருமனதோடு வரவேற்று நிற்கின்றோம். இந்த புத்தகத்தின் சார அம்சங்களை தாங்கி அதன் விளக்கங்களையும் கொடுப்பதற்காக திரு எஸ் திருச்செல்வம் அண்ணா, பிரதம ஆசிரியர், தமிழர் தகவல் ஆசிரியரை இங்கு காண்பதில் மிக மகிழ்ச்சி. அவரையும் நாங்கள் இன்று பெருமனதோடு வரவேற்று நிற்கின்றோம். செல்வம் அருளானந்தம் ஆசிரியர், காலம் சஞ்சிகையின் ஆசிரியர், பல நூல்களை வெளியிட்டவர். அவர் இந்த புத்தகத்தை மிக அன்பாக நேசித்ததாக பல தடவை என்னோடு கூறியிருக்கின்றார். அவரையும் இங்கு பெருமனதோடு வரவேற்று நிற்கின்றோம். திரு குயின்டஸ் துரைசிங்கம், ஒன்டாரியோ மனித உரிமை அமைப்பின் உறுப்பினர். அவரை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர் இந்த விழாவிலே கலந்து கொண்டதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. அவரை நாங்கள் பெருமனதோடு வரவேற்று நிற்கின்றோம். திருமதி அனுஷா பிராயன், அவர் ஒரு ஊடகவியலாளர், சமூக செயற்பாட்டாளர். அவர் நம்மோடு இணைந்தது மிகப்பெரிய வரம். அவர் சிங்கள மொழி, சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் இந்த புத்தகத்தின் கடிதத்தை யாரிடம் நாங்கள் கொடுக்க விரும்புகின்றோமோ அவரிடம் கொண்டு செல்ல எங்களோடு இணைந்து இந்த இடத்திலே சமூகம் கொடுத்திருக்கின்றார். அவரை வரவேற்பதில் உங்கள் எல்லோருக்கும் பேரில் நான் வரவேற்றிருக்கின்றேன். இதனைத் தொடர்ந்து அருட்தந்தை அன்புராஜா அடிகளார் மிகவும் ஆணித்தரமான ஒரு புத்தகத்தை இங்கே வெளியிட்டிருக்கின்றார். அவரை பற்றி நான்
சில வார்த்தைகள். அவருடைய தந்தையார் குழந்தை மாஸ்டர், செபமாலை மாஸ்டர். அவருடைய குடும்பமே தமிழரின் பாரம்பரிய வரலாற்றை கொண்டது. அவர் ஒரு ஆசிரியர். அவர் ஒரு குழந்தை மாதிரி மக்களோடு அன்பாக புழங்கக்கூடியவர். அவருடைய மகன் அன்புராசா, அவரை அன்பு அரசன் என்று சொல்லலாம். 2 முறை கருத்து. அப்படியாக அன்பை விதைக்கின்ற ஒரு அரசன். இன்று அவருடைய பெயராலே இந்த புத்தகம் வெளிவருவதாக நான் உணர்கின்றேன். அன்புள்ள ஆரியசிங்கா, அன்பு உள்ள நான் உள்ளே இருக்கிறேன் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே கொடுக்கிறார். அவர் இந்த நூலை வெளியிட்டுவிட்டு மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளும் வரவேற்புகளும் கிடைக்கின்றன. அதைத் தொடர்ந்து அவருடைய சகோதரன் ஆனந்தராஜா, பாருங்கள், இந்த குடும்பத்திலே குழந்தை அன்பு ஆனந்தம். அவர் பரிசிலே இருக்கின்றார். அவரும் ஒரு சிறந்த கலைஞர், நடிகர், எழுத்தாளர். அவர் இந்த நேரத்திலே இந்த அன்புராசாவின் இந்த வெளியீட்டை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்பதை இட்டு அவருக்கும் நான் வரவேற்பு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இதைத் தொடர்ந்து நாங்கள் எல்லாம் ஏன் வந்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. உண்மையிலே நீங்கள் எல்லோரும் போற்றப்பட வேண்டியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள். உங்கள் கரங்களிலே தான் இந்த கடித புத்தகம் கிடைத்து அது எங்களுடைய பரம்பரையாக காப்பாற்றப்பட வேண்டியது. இந்த புத்தகத்தை நாங்கள் எல்லோரும் அடுத்த சமூகத்துக்கும் தேவையான சமூகத்துக்கும் கொண்டு செல்ல நாங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் இங்கே சமூகம் அளித்த அறிஞர்கள், சான்றோர், சகோதர சகோதரிகள், பெற்றோர், நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி உங்களை வரவேற்றி வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நிகழ்வின் தலைவர் பேராசிரியர் அருட்கலாநிதி சந்திரகாந்தன் அடிகளார் அவர்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். நிகழ்வின் தலைமை உரையை வழங்கவும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நெறியாளவும். அன்புள்ள ஆரியசிங்க என்ற நூலை தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்கள மொழியிலும் நமக்கு தந்திருக்கின்ற நூலாசிரியர் திரு செபமாலை அன்புராஜா அமலமரி தியாகிகள் சபை அங்கத்தவர் அவர்களே, இன்று இந்த நூலை பற்றி உங்களுக்கு தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சன பார்வைகளையும் கூறுவதற்காக வந்திருக்கின்ற அறிஞர்கள் திரு எஸ். திருச்செல்வம், அவர் தமிழர் தகவலின் பிரதம ஆசிரியர் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அத்தோடு திரு செல்வம் அருளானந்தம் காலம் சஞ்சிகையினுடைய ஆசிரியர், திருமதி அனுஷா ராயன் அவர்கள், அவர் ஒரு சமூக ஊடகங்களின் செயற்பாட்டாளர். இவர்களை பற்றி நான் அவர்கள் பேசுவார் என்ற ஒரு அறிவிப்பை நான் இப்பொழுது அவர்களுக்கு நான் திரும்பவும் அவர்களை இந்த உரையை ஆற்றுவதற்காக உங்கள் சார்பாக வரவேற்க விரும்புகின்றேன். அடுத்து இந்த நூல் பற்றிய சில குறிப்புகளை மட்டும் நான் மிக சுருக்கமாக கூற விரும்புகின்றேன். ஏனெனில் ஏனைய நூல்களைப் போல் அல்லாது இது சற்று வேறுபட்ட ஒரு நூல் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடிதங்களின் தொகுப்பாக, அதுவும் பெறுநர் ஒருவரை சென்று அடையக்கூடிய விதமாக எழுதப்பட்டிருந்தாலும் கற்பனையிலே அந்த கடிதத்தின் பெறுநர் வாழ்கின்றார் என்பதையும் நாம் அறிவோம். ஆனாலும் அவர் அங்கே கூறுகின்ற விடயங்கள் கற்பனையானவை அல்ல. இலக்கியத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே என்று கூட கூறலாம், இலக்கிய வடிவங்களில் ஒன்றாக கடிதம் உரைநடை போக்கில் அமைந்த ஒரு இலக்கிய வடிவமாக கவிதை, கட்டுரை, கதைகள் இவற்றோடு கடிதங்களும் பார்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிவோம். கிரேக்க இலக்கியத்திலும் சரி, ரோம இலக்கியத்திலும் சரி அது உண்டு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே பழைய ஏற்பாட்டிலே கூட
எரேமியாஸ் என்ற ஆகமத்திலே நாங்கள் அவர் பபிலோனிய மக்கள் சிறையிட்டிருந்த போது எழுதிய கடிதங்களை வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே 13 கடிதங்கள் பவுல் அப்போஸ்தலரால் எழுதப்பட்டவை. இவற்றை ஏன் கூறுகின்றேன் என்றால், கடித இலக்கியம் ஒரு இலக்கிய வடிவமாக நெடுங்காலமாக பாராட்டப்பட்டும் ஏற்கப்பட்டும் பாதுகாக்கப்பட்டும் வந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாம் கடிதங்களின் ஊடாக வரலாற்றை பதிய செய்கின்றோம், வரலாற்றை ஆவணப்படுத்துகின்றோம். விடுபட்ட அல்லது வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்ட வரலாற்றின் தூலங்களை இணைத்து அவற்றை ஆவணப்பதிகையாக ஆக்கிவிடுகின்றோம். இந்த ஆவணப்பதிகை எங்களுடைய வாழ்விற்கும் வளத்திற்கும் வளர்ச்சிக்கும் பின்னோக்கியும் முன்னோக்கியும் செல்லுகின்ற வாழ்வின் வரலாறுகளுக்கும் அது தேவை என்பதையும் நாம் உணர்கின்றோம். மூன்றாவதாக, இவருடைய கடிதங்களிலே ஒரு ஒப்பியல் பார்வையுண்டு. அது மிகவும் முக்கியமானதாக நான் கருதுகின்றேன். நூலை பற்றி பேசுகின்றவர்கள் இதனை பல கோணங்களில் இருந்து தங்களுடைய ஆய்வையும் விமர்சன வார்த்தைகளையும் கூறுவார்கள் என்று எண்ணுகின்றேன். ஆனால் இவற்றிலே மிதந்து நிற்கின்ற முக்கியமான இந்த 3 கூறுகளையும் தான் நான் எடுத்துக் கூற விரும்புகின்றேன். முதலாவது, கடித உரைநடை என்பது. இரண்டாவதாக, கடிதங்கள் எவ்வாறு வரலாற்றை பதிகை செய்கின்றன என்பது. மூன்றாவதாக, ஒப்புமையின் மூலமாக வலிமையற்று ஆக்கப்பட்ட ஒரு வலிமையுள்ள சமூகம் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையின் துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை இன்னொருவர் வலிமை இழக்கின்ற போது பொருத்தி பார்த்து வரலாற்றை நாம் மறந்துவிட்டு வாழ்வோம் என்றால் அந்த வரலாறு மீண்டும் எங்களை வந்து தீண்டும் என்ற வகையிலே கூறுவதை இந்த கடிதங்களில் அவதானிக்கலாம். சில விடயங்கள் நாம் அங்கே வாழ்ந்த காலத்தில் நிகழ்ந்தவை என்பதனால் அவை எங்களுடைய நினைவுகளையும் ஒரு வகையிலே மீட்டுரு செய்கின்றன. இந்த நிலையில் வைத்து பார்க்கின்ற போது இதனுடைய தேவையை நாம் அழுத்தி கூற வேண்டியதில்லை. இத்தகைய ஆவணப்படுத்தல்கள், பதிகைகள் எங்களுடைய பிற்கால வரலாற்றிற்கும் சந்ததிக்கும் அவர்கள் தங்களுடையவர்களை பின்னோக்கி பார்க்கின்ற போது அந்த வாழ்வின் சுரங்களை தொட்டு பார்ப்பதற்கும் இது தேவையானது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு தமிழ் பேசாத சிங்கள மொழியை பேசுகின்ற சிலர் இருக்கின்றார்கள் என்று கருதுகின்றேன். ஆகையினால் ஆங்கிலத்திலும் மிக சுருக்கமாக இந்த 3 விடயங்களை பற்றி கூற விரும்புகின்றேன். As many of us would know, in literature, letter writing and the style of writing letters has been an integral part of a form of literature. We have poetry, we have novels, we have short stories, travel stories, and from pre-Christian times in Greek and Latin literature as well as in Greek and Roman literature, we have had letter writing as an indispensable part of a literary culture. And in that, we have within the Bible itself, in the Old Testament, we have letters written by Prophet Jeremiah to the people who were imprisoned in Babylonia. Then we have 13 letters of Paul, which has become an integral part of our New Testament. But what's important is that letter writing, in a special way, preserves history. In its language, in the style of writing, in the conceptualization of things, in the presentation of matter, and also in addressing issues, it helps us to record history. We often say that if you do not know your history, or if you refuse to know your history, you shall be condemned to repeat it. And therefore, history is preserved through letters. We have letters of Pliny, for example, which tells us about what happened in the time of Jesus. Without even going to the Gospels, through the letters you can come to know certain things. Therefore, they contain elements of history, and that is important for us to relate to the past in order to look at the future and also to live the present properly. Then thirdly, it's also important to know that these letters are not just written to an imaginary recipient who does not exist, but it's written to all of us, to Tamils as well as to the others, not merely Sinhalese, but also to the rest of the world, to know and to cherish in a comparative way
what had happened to a community which one time had thought it's part and parcel of the nation, that it even considered itself as a founding nation, a founding civilization of the country. But that identity was refused, and then how stages of it had been done with very oppressive forms of disasters which had come to revisit the larger community, the singular community. That's what is being discussed in the very first chapter of the letters. And therefore these discussions as well as these recollections invite us to revisit the past which we have left behind. And in that way, letters always contain memory, they contain emotion, they contain references, the illustrations of relationships. So in that sense, these letters in fact contain all that. As you read it, you enter into it in such a way that you will feel that it's written to you. And therefore I congratulate Father Subhamalai Anburasa for taking this particular path of retaining our tradition and our culture, and also I would look forward to the different views that will be expressed as they come and give us an analysis of this book. So first I invite Mr. Thiruchelvam, Editor-in-Chief of Tamizhar Thagaval. Thiruchelvam அவர்கள் பிரதம ஆசிரியராக தமிழர் தகவல் என்ற பத்திரிகையும் ஆண்டுதோறும் விருது வழங்கல் நிகழ்வுகளை நடத்தி வருபவர். கனடாவிலே, குறிப்பாக டொரண்டோவில் அவரை அறியாதவர்கள் இருக்க முடியாது. பல சமூக நிகழ்ச்சிகளில் முன்னின்று ஊக்குவிப்பும் அவருடைய உதவியை தன்னுடைய உரைகளாலும் ஆதரவினாலும் தெரிவித்து வருகின்றவர். அவரை நீண்ட காலமாக பத்திரிகை ஆசிரியராகவும் தன்னுடைய சக்திகளை உபயோகித்து தமிழினுடைய வளர்ச்சியையும் தமிழ் மக்களினுடைய வளர்ச்சியையும் இந்த நாட்டில் உறுதி செய்ய வேண்டும் என்று செயற்படும் ஒருவராகவும் நீங்களும் நானும் மறந்திருக்கின்றோம். ஆகையினாலே இந்த நூலை பற்றி உரையாற்றும்படியாக அவரை அன்போடு அழைக்கின்றேன். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நூல் வெளியீட்டுக்கு தலைமை தாங்குகின்ற பேராசிரியர் அருள் கலாநிதி சந்திரகாந்தன் அடிகள் அவர்களே, அரங்கத்திலே நிறைந்திருக்கின்ற அருட்குருமார்களே, அருட் சகோதரிகளே, பெரியவர்களே, நண்பர்களே, அருட்திரு அன்புராசா அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டில் கலந்து கொள்வதில் நான் உண்மையிலேயே மன நிறைவு பெறுகின்றேன். காரணம் என்னவென்றால், கூட்டு பொறுப்பாக சமூக உணர்வோடு ஒரு இனம் ஒரு குழுமமாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணியை அன்புராசா அடிகள் தனித்து நின்று செய்திருக்கின்றார். அந்த வகையில் என்னையும் அந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தி கொண்டு அரிய பணியை, நான் அரிய பணி என்று சொல்லுவது வெறுமனையே நூலை எழுதியது அல்ல, அதை மும்மொழிகளிலும் வெளியிட்டதை, அதுதான் அடிப்படையான உண்மை. அது யார் யாருக்கு நாங்கள் எழுதுவது சென்றடைய வேண்டுமோ அவர்களுக்கு அவர்கள் மொழியில் சொல்ல வேண்டும். உங்களுக்கு கற்பிக்கும் பொழுது சொல்லுவார்கள், உனக்கு சொல்லுற மாதிரி சொன்னால் தாண்டா விளங்க வேண்டும் வாத்தியார். அது செவியை பிடிச்சி கொடுக்கிறதாக இருக்கலாம், தலையில் குட்டுறதாக இருக்கலாம், முழங்காலில் நிறுத்தி வைப்பதாக இருக்கலாம். அதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை எனக்கு தெரிந்த அளவிலே, நானும் இந்த ஊடகத்துறையிலே ஒரு அரை நூற்றாண்டை தாண்டியவன் என்கின்ற வகையிலே, எனக்கு தெரிந்த வகையிலே ஒரு நூலாசிரியர் அதை எழுதி வெளியிடுவது என்பதை விட அதை மற்றொரு மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்து அல்லது செய்வித்து அதனை வெளியிடுவது காலத்தின் தேவை. எங்களுள்ள மிகப்பெரிய ஒரு குறைபாடு தமிழினத்திலே, பேராசிரியர் சொன்னது போல, ஆவணப்படுத்துவதில்லை. சந்தையில் நின்று கதைப்பது போலவும் மதவழியில் நின்று கதைப்பது போலவும் கதைத்து விட்டு நாங்கள் போய்விடுவோம்.
அவ்வாறு நாங்கள் ஆவணப்படுத்த தவறியதால் தான் சந்திரிகா குமார் துங்க அம்மையார் ஒரு தடவை உரையாற்றும் பொழுது சொன்னார், தமிழர்கள் இலங்கையிலே வந்தவர் குடிகள் என்று. இதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பொய்யும் புரட்டுமான ஒரு மகாவம்சத்தை எழுதிவிட்டு அதன் அடிப்படையிலே எங்களை சிறுபான்மையினமாகவும் நில சொந்தக்காரர் இல்லாதவர்கள் போலவும் அவர்கள்தான் ஆள்பவர்கள், நாங்கள் ஆளப்படுபவர்கள் மாற்றுவதற்கு காரணம் எங்களிடம் ஆவணப்படுத்தல் இல்லாதது. உண்மையிலேயே இந்த விடயத்திலே நான் அடிகளாருக்கு தலை சார்ந்து வணக்கம் செலுத்துகிறேன். முதலாவதாக ஒரு ஆவணம் அவர்களுக்கு விளங்கும் மொழியில் வந்திருக்கிறது. இரண்டாவதாக இலக்கிய வடிவம் பற்றி பேராசிரியர் சொன்னார். இந்த இலக்கிய வடிவம் என்பது ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டது. நான் சிறுவனாக இருக்கும் பொழுது கடிதங்கள் பெறும், அது தபாலுரை ஒட்டி வருவதில்லை. 3 சத போஸ்ட் கார்டில் தான் கடிதம் பெறும், கொழும்பிலிருந்து மாமாவிடமிருந்து. அந்த போஸ்ட் கார்டில் இடைவெளி இல்லாமல் எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி எழுதப்பட்டிருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த போஸ்ட் கார்டில் எழுத தொடங்கும் பொழுது அவர் கொழும்பில் இருப்பவர் நல்லூர் வாசியாக இருந்தால், நல்லூர் முருகன் கிருபையால் நான் நிலைமை உள்ளேன். அவர் மன்னாராக இருந்தால், மன்னார் மடுப்பதியினுடைய நினைவால் நான் சுகமாக உள்ளேன். இதுதான் அந்த கடிதம். அந்த கடிதம் என்பது ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டதாலோ என்னவோ அடிகளார் இந்த பதிகையை ஒரு ஆன்மீகவாதியாக இருந்து கொண்டு அது இருக்கிறார். இதை நாங்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னால் கடிதம் படிப்பது எங்களுக்கு ஆசை, அதிலும் மற்றவருடைய கடிதம் படிப்பது, அவருக்கு தெரியாமல் படிப்பது மிக கூடிய ஆசை. கண்டமாக அந்த கடிதங்களை படிப்பது, காட்டி கொடுப்பது. ஆனால் இவர் நேர்த்தியாக நேர்மையாக, ஆரிய சிங்கா இங்கே வா, இதை படி, இதுதான் வரலாறு. நீ நானும் புரிந்து கொண்டால் நீ இன்னொருவருக்கு சொல்லு, நானும் இந்த கடிதத்தை காட்டுகிறேன். இந்த மனப்பான்மை, இந்த ஊற்று கண், இது அடிகளாருக்கு வந்திருக்கிறது என்றால் அது இன்னும் வேறு விதமாக எனக்கு தெரியும். என்னுடைய ஒரு நண்பருடைய தொழிலகத்துக்கு சென்றிருந்தேன். ஒரு கண்ணாடி அலுமாரியில் நிரம்ப புத்தகங்கள் வடிவாக கட்டப்பட்டு டேப்பால் ஒட்டப்பட்டிருந்தது. அது என்னென்று கேட்டேன். புத்தக வீட்டிலாக போனான், முதல் பிரதி வாங்கினான், எல்லாம் கிடக்கண்ணே, ஏதாவது உங்களுக்கு வேண்டாம் கொண்டு போங்க. அப்படியான ஒரு நூலாக இது இருக்க மாட்டாது என்பது அந்த கடிதத்தை படிக்கும் பொழுது, இந்த பக்கத்தை பிடிக்க அடுத்த பக்கம் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் படிக்க உங்களை தூண்டுகிற முறையில் இருக்கிறார். எழுதப்பட்ட காலம் எப்பொழுது என்றால் அறகலிய காலம். இது முக்கியம். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் முதலாவது கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு முடிவதற்குள் 30 கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பக்கத்தில் அறகலிய போராட்டம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அடிகளார் இந்த கடித போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இது முக்கியம். அந்த காலகட்டம் என்பது அதில் சொல்லப்பட்ட பல விடயங்கள் காலம் முந்தியவை. நான் நினைக்கிறேன் அதில் சில விடயங்களுக்கு நான் ஒரு நிகழ்கால சாட்சி. அப்பொழுதுதான் நான் யாழ்ப்பாணத்திலே பத்திரிகை ஆசிரியராக இருந்தேன் 89ஆம் ஆண்டு வரை. அதில் சொல்லப்பட்ட பல விடயங்கள், ஒரு சுவையான விடயங்களையும் ஆரியசிங்காவுக்கு சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஆரியசிங்காவுக்கு தெரியாது. அதில் ஒன்று, பொறுமையான சிங்க ரயில் குப்பியில் பெட்ரோல் வைத்திருந்து மோட்டார் சைக்கிள் இயந்திரத்தை இயக்க தொடங்கி பின் அதனை மண்ணெண்ணெய் விட்டு ஓட்டியதை நீங்கள் தெரிந்திருக்க மாட்டீர்கள். யாருக்கு? ஆரியசிங்காவுக்கு. கார்பன் கிளீன் பண்ணி பின்னர் ஸ்டார்ட் எடுத்து செல்வதை நீங்கள் அனுபவித்திருக்க மாட்டீர்கள். மிதிவண்டியை தலைகீழாக பிரட்டி பெடலை சுற்றி டைனமோவில் மின்சாரத்தில் வானொலியை இயக்கி நாங்கள் செய்திகள் பாடல்கள் கேட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியும். யாரையும் சொல்லுகிறார்? கந்தையாண்டைக்கு சொல்லவில்லை, மகேந்திரனுக்கு சொல்லவில்லை, ஆரியசிங்காவுக்கு சொல்லுகிறார். அதுவும் சிங்களத்திலே சொல்லப்பட்டது. இதுதான் தேவை. ஒவ்வொரு கணம் யோசிக்க வேண்டும். இப்பொழுது யோசிக்கிறார்கள். அறகலையக்கு பொருளர் கோதபாயா வந்த பொழுது யோசிக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கா காலத்திலும் யோசிக்கிறார்கள். ஆனால் அனுபவிக்கவில்லை. அதை ஒரு இடத்துல சொல்லப்படுது முன்னுரையில் ஆங்கில நூலிலே
மின்சாரம் வந்து, எண்ணெய் வந்து, மரக்கறி விலை குறைஞ்சு சாமானெல்லாம் வாங்கினால் உங்களோட பிரச்சனை முடிந்துவிடும். ஆனால் எங்களோட பிரச்சனை முடியாது. அதான் உண்மை. உங்களுடைய பிரச்சனை இப்போ சாப்பாட்டு பிரச்சனை, உங்களுடைய பிரச்சனை எண்ணெய் இல்லா பிரச்சனை, எங்களுடைய பிரச்சனை இனப்பிரச்சனை. நாங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தொடர்ச்சியாக அழிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதனைத்தான் அடிகளார் அவர்களுக்கு சொல்கிறார். பல விடயங்கள் இது நான் இந்த புத்தகத்தை படிக்க நான் விரும்பவில்லை. ஏனென்றால் இடப்பெயர்வை பற்றி நாங்கள் கதைக்கிறோம். இடப்பெயர்வுன்னு சொன்னபோது ஞாபகம் பெறுவது முதலாவது 95ஆம் ஆண்டிலே சந்திரிகா வந்த பொழுது பெண்ணி இடப்பெயர்வு, அதன் பிறகு சின்ன சின்ன இடப்பெயர்வுகள் ஊருக்குள்ளே இந்திய ராணுவம் வந்த பொழுது. புலப்பெயர்வு 3 கட்டமாக இடம்பெற்றது. முதலாவதாக 83ஆம் ஆண்டு முதலாவது இன அழிப்பிலே நாங்கள் புறப்பட்டோம் புலம்பெயர்ந்து. இரண்டாவதாக இந்திய இராணுவம் வந்த பொழுது இன்னும் ஒரு கட்டமாக நாங்கள் அள்ளுகொள்ளையாக அள்ளுப்பட்டு வெளியிலே போனோம். அதன் பிறகு 3ஆம் கட்டம் வந்தது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியிலே. ஆனால் இடப்பெயர்வு எங்களுக்கு ஞாபகம் ஒன்று. இந்த புத்தகத்திலே ஒரு இடப்பெயர்வு பற்றி வருகிற விடயங்கள் பாருங்கள், ஆண்டாக சொல்லுகிறார். எங்களுக்கு அதிசயமாக இருக்கும். வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்தில் 90களில் வடபராட்சி இடப்பெயர்வு, 20களில் தென்மராட்சி இடப்பெயர்வு, 90களில் தீவக இடப்பெயர்வு, மண்டதி இடப்பெயர்வு, கிளிநொச்சி இடப்பெயர்வு. இது ஒவ்வொரு ஆண்டாக ஆருக்கு சொல்லுகிறார். இது எங்களுக்கு தான். நாங்கள் தமிழர் மிக மிக புத்திசாலிகள், திறமசாலிகள். ஆனால் நாங்கள் கெதியாக மறந்துவிடும் தன்மை உள்ளவர்கள். கெதியாக மறந்து விடுவோம். இன்றைய பிரச்சனை வந்தால் நேற்றைய பிரச்சனையை மறந்து விடுவோம். இவர்களை பதிக செய்வது தான் இங்கு தேவைப்பட்ட ஒன்று. இதைத்தான் அடிகளார் இந்த நூலிலே ஒரு வருடத்துக்குள் 30 கடிதங்களூடாக அடிகளார் இதனை இங்கே தெரியப்படுத்தி இருக்கிறார். இன்னும் ஒன்றை அவர் கடைசியாக என்ன சொல்கிறார் என்றால், சுடு சொற்கள் இல்லை, கடும் வார்த்தை பிரயோகங்கள் இல்லை, நட்பு ரீதியான கடிதம். அது எப்படி தெரியுமா? கழுத்தில் கையை போட்டு மச்சான் என்று சொல்லிக்கொண்டு தொண்டையில் சாதுவாக நுள்ளுறது. அது தெரிய வேணும் என்ற வலி என்னண்டு தடவி அடிக்கிறது. இதுதான் இந்த கடிதம். நல்ல அடி கொடுத்துருக்கிறார். ஆனால் ஆரியசிங்காவுக்கு நோகாமல் கொடுத்துருக்கிறார். அதுதான் இதில் முக்கியம். ஏனென்றால் ஆரியசிங்கா கடிதத்தை படிக்க வேண்டும். 2 பக்கத்தை படித்து விட்டு இவன் என்ன அடிக்கிறான்னு தூக்கி எறிந்தால் எழுதிய நோக்கம் நிறைவேறாது. இதனை நன்றாக கையாண்டிருக்கிறார் அடிகளார் அவர்கள். அவர் சொல்கிறார் கடைசியிலே, ஆரியசிங்கா யாரையும் எந்த வகையிலும் மனதளவிலும் கூட நோகடிப்பதோ காயப்படுத்துவதோ இதனை எழுதுவதன் நோக்கம் இல்லை. உண்மை பொய் என்பது அப்பா. ஆரியசிங்காவுக்கு மனச்சாட்சி இருந்தால் காயப்படுத்தும். என்னோட மனச்சாட்சி இல்லை என்றால் நான் என்னை காயப்படுத்தவில்லை. கடைசியில் சொல்கிறார், ஆங்காங்கே என் அகநுறவுகள் வெளிப்பட்டு கொஞ்சம் காரமாக கருத்துக்களை நான் தெரிவித்திருக்கலாம். காலங்காலமாக நாங்கள் வாழ்ந்து வந்த மண்ணில் நாங்கள் பட்ட வேதனையின் அனுபவம் தான் அப்படி நான் எழுதியிருந்தால். இதுதான் இந்த கடிதம். இந்த புத்தகத்தை ஆரியசிங்கா ஒரு ஆரியசிங்கா அல்ல, எத்தனையோ ஆரியசிங்காக்கள் இதனை படிக்க வேண்டும் என்ற நோக்கம். ஏன்னா இந்த புத்தகத்தை முழுமையாக உள்ளுக்கு போகவில்லை என்று நீங்கள் படிக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த நூல் ஒரு ஆய்வுக்கோ விமர்சனத்துக்கோ உரிய ஒரு இலக்கிய புனைகதையோ அல்லது அவனவோ அல்ல. உண்மை. இதை படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களை அங்கு காண்பீர்கள். அதுதான் அவருடைய எழுத்தின் வலிமை. நான் முடிப்பதற்கு முன்னர் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சமாதான பேச்சுவார்த்தை காலத்திலே கவிஞர் புதுவெளித்தினர் அவர்கள் அந்த குழுவிலே வந்திருந்தார். அப்பொழுது ஒரு சுவிஸிலே நின்றார். அந்த காலம் உங்களுக்கு தெரியும், IBC வானொலி தமிழ் தேசியத்தினுடைய நிர்வாகத்தில் இருந்தது. அதன் பின்னர் 2009 பின்னர் அது கைமாறி தனியாரிடம் போய்விட்டது. அவ்வளையிலே புதுவை ஒரு மணித்தியாலும் ஒரு செவிகானம் பொறுப்பு எனக்கு தரப்பட்டது IBC-யால். அன்று அந்த செவியின் பொழுது அவர் சொன்ன ஒரு கருத்து மிக முக்கியமானது. ஏனென்றால் போரை மையப்படுத்தி பல இலக்கிய வடிவங்கள் மண்ணிலிருந்து வந்தன. கூடின இலக்கிய வடிவங்கள் புலம்பெயர்ந்த இடங்களிலிருந்து வந்தன.
புலம்பெயர்ந்த மண்ணிலிருந்து. இப்பொழுது ஒரு சிக்கல் வருகிறது. இது போர் இலக்கியம், போர்க்கால, இது நான் சொன்னதை சொல்லவில்லை, புதுவை சொன்னதை சொல்கிறேன். போர் இலக்கியம், போர்க்கால இலக்கியம் என்று அவர் பிரித்து சொன்னார். இப்பொழுது விளக்கு என்ன சொன்னார் என்றால், அந்த மண்ணிலிருந்து அந்த மண்ணின் பிரச்சனைகளை கண்டு அனுபவித்து கொண்டு வேதனையோடு எழுதப்படுபவை போர் இலக்கியங்கள். புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள், அதை போர் இலக்கியங்கள். ஆனால் அவைகளை அறிந்து கேட்டு கலவடிவம் கொடுத்து நூலாக வெளிநாடுகளிலிருந்து எழுதப்பட்டு வருகின்ற புத்தகங்கள் போர்க்கால இலக்கியங்கள் என்று புதுவை அடித்து சொன்னார். அவர்களை போர் இலக்கியங்கள் என்று சொல்ல முடியாது. அதை புரிந்து கொள்ள எனக்கு 2-3 நாட்கள் சென்றது. அதுதான் உண்மை. போர் இலக்கியம் அந்த மண்ணிலிருந்து, அந்த நிலத்திலிருந்து, அந்த இரத்தத்திலிருந்து வர வேண்டும். போர்க்கால இலக்கியம் நாங்கள் கேள்விப்படுபவர்களுக்கு நாங்கள் வடிவம், அது தேவை, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த இலக்கியம் போர் இலக்கியம். அடிகளார் அந்த மண்ணில் வாழ்ந்து தான் கண்டவைகளை, அறிந்தவைகளை, தெரிந்தவைகளை எந்த விதமான மாற்று வடிவமும் கொடுக்காமல், கற்பனை கலக்காமல் அதனை பச்சையாக எழுத்தில் போட்டிருக்கிறார். இது முக்கியமான ஒன்று. ஆனால் இதை செய்வதற்கு இப்பொழுது இந்த துணிச்செல்வன் அங்கிருந்து கொண்டும் அவர் திரும்பி அங்கே தான் போகின்றார். அதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அங்கு இருந்து கொண்டு அதை செய்து அதை எதிர்கால சந்ததியின் கையில் கொடுப்பதற்கு ஆங்கிலம் மிக முக்கியம். என்ன புலம்பெயர்ந்த இளையோருக்கு இந்த நூல் முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன். அவர்கள் சில இடங்களில் சில விடயங்களை புரிந்து கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் இந்த ஆங்கில நூல் உதவும். ஆரியசிங்கா போன்ற அவரத்தபடியாக சொல்லிக்கிறார். ஆரியசிங்கா, விக்ரமசிங்கா, ரணசிங்கா என்று அரசியல் இல்லாமலே சொல்லிவிட்டார். விக்ரமசிங்கா இப்போது ஜனாதிபதி, ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதி. இப்படி அவர்களுக்கெல்லாம் இந்த நூல் படிக்க கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த நூல் நான் நினைக்கிறேன் ஆக குறைந்தது இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்து பிரயோசனம் இல்லை. என்றால் அவர்கள் பலருக்கு படிக்கவே தெரியாது. உண்மை அதுதான். இலங்கையிலே அவர்கள் படிக்க மாட்டார். ஆனால் இது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் விமல் வீரவன்ச, உதயகம்மன்பல, சரத் வீரசேகர இவர்களுக்கு கட்டாயம் படிக்க கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்திலே 56ஆம் ஆண்டு ஒரு எம்பி இருந்தார், வெளிமடை எம்பி KMP ராஜரத்ன என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பண்டாரநாயக்க அரசாங்கத்திலே அவர்தான் இலங்கை நாடாளுமன்றத்திலே சொன்னவர் பகிரங்கமாக, தமிழனின் தோளில் செருப்பு தைத்து போடும் நாள் தான் தன்னுடைய வாழ்வின் பொன்னாள் என்று. அவரை அவருடைய வெளிமட மக்களை அடுத்த தேர்தலில் தோற்கடித்து அவருடைய பரம்பரையே எங்கென்றே தெரியாது. 83ஆம் ஆண்டின் சூத்திரதாரி சிவில் மெத்தியும் அவருடைய மகன் நந்தா மெத்தியும் அமைச்சராக இருந்தார். என்று அவர் பரம்பரையை சிங்கள மக்களை மறந்து விட்டார்கள். யாழ்ப்பாண நூலகத்திரித்த காமினி திசநாயக்காவின் புதல்வர்கள் அரசியலில் தோற்கடிக்கப்பட்டு நேற்றுத்தான் அவருடைய ஒரு மகன் நவீன் திசநாயக்காவுக்கு ஒரு பிச்சை போட்டது போல ரணில் விக்ரமசிங்கா ரத்தினபுரிக்கு மாகாண சபைக்கு கவர்னராக நியமித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு தமிழ் மக்களை இன ரீதியாக துவேஷமாக தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் தலைமை தாங்கினவர்கள் அவள் வரலாறு இவ்வாறு போய்விட்டது. சிங்கள மக்கள் மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு அவருடைய சொந்த தொகுதியில் ஒருத்தர் சில வைக்கவில்லை, நினைவு தினம் கொண்டாடுவதில்லை. இன்று அந்த இடத்தை நிரப்புவதற்கு விமல் வீரவன்சா, உதயகம்மன் வில, சரத் வீரசேகரா போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பிரதி கொடுக்கப்பட வேண்டும். அவரிடமிருந்து என்ன கருத்து என்பதை நாங்கள் பெற வேண்டும். நேரடியாக எங்களை சொல்லப் போவதில்லை. அவர்கள் ஏதோ சொல்லுவார்கள். சில வேளைகளில் இது எங்கேயாவது உரையாற்றும் பொழுது மேற்கோள் காட்டுவார்கள் என்றால் அதுதான் உங்கள் எழுத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றி. தொடர்ந்து அடிகளார் இந்த பணிகளை செய்ய வேண்டும். என் பின்னால் வருபவர்கள் தாங்கள் சொல்ல இருந்ததை நானும் சொல்லிவிட்டேன் சொல்லி தப்பக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய உரையை சுருக்கமாக முடித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி திரு திருச்செல்வம் அவர்களே. இந்த நூலினுடைய உள்ளடக்கத்தையும் அதனுடைய உயர்வையும் உண்மைத்தன்மைகளையும் நீங்கள் உறுதியாக கூறி சென்றீர்கள். அடுத்ததாக ஆசிரியர் காலம் செல்வம் அவர்கள் இந்த நூலை பற்றி சில வார்த்தைகள் பேசுவார்கள். அவர் காலம் என்ற சஞ்சிகையின் ஆசிரியராக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு வருகின்றார். இலக்கியத்திலே மிக ஈடுபாடு கொண்டவர். அவருடைய பார்வை இலக்கிய நெறியிலே சார்ந்ததாக அமையும் என்று நினைக்கிறேன். அவரை பேசுமாறு அழைக்கின்றேன்.
அனைவருக்கும் வணக்கம். ஃபாதருக்கு ஒரு தவறான தகவலை கொடுத்து நான் ஒரு பேச்சாளன் என்று சொல்லி அது இலங்கையில் கருணாகரனோ அல்லாட்ட ஜோன்சன் ராஜ்மாரோ அல்லாட்ட ஃபாதர் சந்திரநாதனோ தெரியாது என்ற பேரை கொடுத்துருக்கிறோம். நாங்கள் இலக்கிய கூட்டங்களில் பேசுகிறோம். நாங்கள் சில வேளையில் எங்களோட கூட்டத்தில் நாங்கள் பேச மைக் மாத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கோம். அல்லாட என்ன 4 பேர் இருந்தாங்கன்னா அடிக்காத ஃபோன் எடுத்துக்கொண்டு இப்போ வெளியில் வரணும்னு போகிறோம். இது அமைதியாக இப்போ ஆசிரியத்தில் சொல்லும் பேசிக்கலாம் நீங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தீங்க. எனக்கு இந்த இடத்துல நான் என்னை தெரிவு செய்ததுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். இந்த புத்தகம் 146 பக்கம் முருங்கன் முத்தமிழ் கலாமன்றம் போட்டிருக்கின்றது. 2 அருமையான முன்னுரைகள், ஒன்று கருணாகரன், மற்றது சுனில் விஜய் ஸ்ரீவத்தனா என்ற பேராசிரியர். அந்த முன்னுரை மிக அற்புதம். நான் இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு நான் என்னதான் எனக்கு தகுதி இல்லைன்றாலும் நான் பெரிய வாசகன். நவீன இலக்கியத்திலோ அல்லது மரபிலோ நான் நல்ல வாசகன். மிக அருமையான புத்தகம். இதை நீங்கள் வேண்டிக் கொண்டே வாசிக்க போகிறீங்க. நீங்கள் வாசிக்காமல் விடலாம். ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு இந்த நூல் ஒரு ஆதார நூலாக இருக்கும். நான் அவரே இப்போ 2 கிழமைக்கு தான் கண்டேன். இனிமேல் ஆன சந்தர்ப்பம் கிடைக்குமா அதுக்காக போடணும் இல்லை. அதை பற்றி நான் பெருசாக பேசலை. நீங்கள் வேண்டி வாய்ச்சால் என்னுடைய பேச்சின் தலைப்பை நீங்கள் இப்படி போடலாம்: மறதிக்கு எதிரான நினைவின் போராட்டம் அப்படி சொல்லலாம். ஆனால் நான் முதல் இவர் யார் என்று உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். இப்போ எனக்கு இவர் தெரியாது, அதாலே அறிமுகப்படுத்துகிற சுகம். இவர் முருங்கனை சேர்ந்தவர். குழந்தை என்று ஒரு அண்ணாவி சிவமாரி. அப்போ அவரே எனக்கு தெரியும். அவர்கிட்ட குரல் மாத்திரம் தெரியும். எங்களுக்கு யாழ்ப்பாணத்தாக்களுக்கு ஒரு இது இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச தென்மோடி அல்லது வடமோடி அல்லது கிழக்கில் இருக்கிற வடமோடி ஆட்டங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இல்லை மாதோட்ட பாங்கையோ அல்லாட்டல் காமன் குத்து மாதிரியத்தை பார்க்க மாட்டோம். முதல் குழந்தையினுடைய பாட்டை கேட்டுவிட்டு தான் அந்த இப்படி ஒரு இனிமை அதில் இருக்குன்னு. முந்தி நாங்கள் நக்கல் அடிக்கிறது ஒரு பிரேயர் மாதிரி இருக்கும். மன்னராக்கள் கூத்து பாடினாங்கள். அவருடைய மகன் எனக்கு உண்மையிலே 2 கிழமைக்கு தான் நாளை நேரில் பார்த்தேன். என்னை விட மிக வயது குறைந்தார். இவர் யார் என்றால் வாழையடியாக வளம் குறுமரபினர். இந்த வாழையாக வார யார் என்று சொன்னால் அத்திமரத்து கீழே நின்று வாய் பார்த்து கொண்டு நின்றவன், திகப்பன் தேருடைய மீன் பிடிச்சு கொண்டு நின்றவன். அந்த இளைஞர்கள் இயேசுவால் அழைக்கப்பட்டு செல்லப்பட்டார்கள். அவர்கள் இயேசு சாகு மட்டும் ஒழுங்கானவர்களாயும் இருக்கவில்லை. ஒருதன் காட்டி கொடுக்கிறான், ஒருதன் விடிய முதல் சேவல் கூவம் முதல் 3 தரம் என்ன மனதிருப்பா என்று சொல்லும். ஆனால் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பிறகு அவர்கள் கிறிஸ்துவை இந்த உலகம் முழுக்க எடுத்துச் செல்கிறார்கள். எடுத்துச் சென்றவர்கள் இயேசுவால் என்னை விட நீங்கள் அற்புதங்கள் செய்வீர்கள். அவர்கள் உயிர்ப்பித்திருக்கிறார்கள், நோயை தீர்த்திருக்கிறார்கள், உலகம் முழுக்க போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி இறந்தார்கள்? எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். பீட்டர் தலைவிழா கொல்லப்படுறார். போலடியார் வெட்டி கொல்லப்படுறார். ஜேம்ஸ் ஸ்பெயினில் கொல்லப்படுறார். ஒரு தரம் அந்த பரம்பரையில் வந்தவர்களால் இந்த குடும்பம். எனக்கு தெரியும். நான் ஒரு மாத சார்பானாலோ ப்ராக்டிஸ் பண்ணுறதோ பெரிய ஆள் இல்லை. ஏன்னா பேர்னால கோயிலுக்கு போகிறாள். இந்த ஃபாதர்ஸ் இருக்கிறவங்க ஒரு 6ஆம் வகுப்பில் பிடிச்ச ஒன்று போடுவாங்க. தங்குற பாட்டில் குடும்பமாக அவங்க குடும்ப வாழ்க்கை எப்பாலும் இருந்துட்டு சந்திரகாந்தன் நான் இருக்க ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு நான் அடுத்த வகுப்பு படிச்சிருப்பேன். அப்படி போனவர் எப்பாலும் ஒரு செத்த வீடு ஒரு கல்யாணத்துக்கு விடுவாங்க. ஒரு தவ வாழ்க்கை. சில தவறுகள் விதிவிலக்குகளை இருக்கலாம். அப்படி ஆன ஆட்களுக்கு சமூகத்தின் மீது வர பற்று. இது தமிழ் பற்று தமிழ்களை பற்று இல்லை.
சமூகம் சார்ந்த பற்றி. நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு சமயம், நீங்கள் என்ன சமயத்தை ஆகிறது தெரியுது. ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது, ஒரு தவிர்க்க முடியாதது மரணம், பசி, காமம். உன்ற வாழ்க்கையில் உனக்கு காமம் இல்லை என்று சொன்னால், ஒரு 18 பேர் எனக்கு சொல்லப்பட்டால் அது எப்படி அந்த மனதை பாதிக்கும்? ஆனால் அவங்க தவறு செய்யலாம். அந்த காமம் ஒன்றும் இல்லை. அது அறிஞர்கள் சொல்லுவார்கள் 80% கற்பனை, 20% உண்மை என்று. அப்படியானதை தாண்டி வாரவர்கள் அது பின்னாலே எங்கட போராட்டத்திலும் பார்க்கின்றோம். தங்களை கொண்டே பலி கொடுத்த இளைஞர்களை பார்க்கின்றோம். கடவுளுக்காக அந்த நேரம் உண்டும், தங்களை அந்த நேரம் உண்டு சொல்லி கேசி சொல்லுவேன். இப்படியான வாரவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொள்கிறார்கள். இவர்கள் தமிழீழம் ஒன்று கோஷம் போட்டவர்களோ அல்லது தமிழ் வாழ்க்கை ஒன்று கோஷம் போட்டவர்களோ இல்லை. இப்போ மட்டக்களப்பு சந்திரா பெனோண்டவரை கடைசியில் காணா போன ஜிம் ப்ரவுன் வரை எத்தனை குழுமார் இந்த இதுகளுக்கு பலியாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த தமிழீழம் கேட்டவர்களா? இல்லை. அந்த சமூகத்தில் அடிப்பட்ட மக்களோடு, வேதனைப்பட்ட மக்களோடு நின்றவர்கள். அப்படி ஒரு குருவானவர் எங்கட வரலாற்றை எழுதுகின்றார். இந்த வரலாற்றை அவர் மிக தெளிவாக எழுதுகின்றார். இந்த புத்தகத்தை நான் ஒரு அதிக மற்ற மொழி நான் முழுக்க 30 கடிதமும் வாய்ச்சேன். பெரிய சிக்கல் இல்லை. அந்த மொழியில் என்னன்னா ஒரு அன்பின் மொழி, அடர்த்தியானது என்றில்லை, ஒரு அன்பின் மொழி. தெளிவாக விரைவாக தன் பிரச்சனையை ஸ்ரீவத்னாவுக்கு சொல்லுகின்றார். இந்த இப்போ நீங்கள் பைபிளை எடுத்துக்கொண்டால் ஆதியாகமம் தொடக்கம் அப்போஸ்தலர் நடவடிக்கை வரை ஒரு 1100 பக்கம். இது யாரும் வாசிப்பேன். அதில் யூதன் ரோட்டில் ஜேசுவை கண்டு கேட்குறான், நான் நற்கதி பெற வழி என்னன்னு. அது சும்மா சுருக்கமாக சொல்கிறேன். கடவுளை நேசி, பிரத்தியா நேசி. வள்ளுவர்கிட்ட எடுத்து கேட்டால், வள்ளுவர் அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகட்டை முதலென்று முதலாவது தக்கம் 1831 ஊடுதல் காமத்துக்கு இன்பம் காமம். இந்த 1830 கவிதையிலும் அவர் சொல்ல வாரது ஒன்றுதான், அன்பின் வழியது உலகு. இந்த அன்பு இவருக்கு இருக்கிறபடியாத்தான் இந்த புத்தகத்தை எழுதக்கூடிய இருந்தது. அவரிடத்தில் சொல்லுவார், அந்த எழுதுகிற இரவுகளில் நான் பட்ட வேதனை அது உண்மை. ஒரு நல்ல எழுத்தாளனுக்கு தெரியும், ஒரு நல்ல கதையை நல்ல கவிதை எழுதிய சிலர்களை திகைச்சு போவார், இந்த வாழ்வு இப்படி இருக்கு என்று. அப்போ இவர் 3வது அத்தியாயத்தில் ஒரு சொல்றார், இன்றைக்கு பெரிய வியாழக்கிழமை, எங்களுக்கு புனித நாள், நான் ஆரிசிங்காவை கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று. ஓசோன்ற ஒரு கதை இருக்கு. அந்த ஓசோட ஒரு குருவுக்கு கொஞ்சம் சிகரப்புள்ளிகள் இருக்கணும். அவர் 2 பேருக்கு சிகரெட் குடிக்கணும் என்ற ஆசை வந்துடுது. நாளைக்கு போய் 2 பேரும் கேட்போம், நாங்கள் சிகரெட் குடிக்கலாம். அவர் 2 பேரும் வெவ்வேறு நேரத்தில் போய் அந்த குருவை கேட்டிருக்கிறோம். அடுத்த நாள் 2 பேரும் லாத்த போய்க்கு ஒருத்தன் சிகரெட் பத்துறான ஒரு சிகரெட், மற்றும் நீ பத்துற, நான் கேட்க ஒரு பத்தப்படான்னு சொன்னாரு. நீ என்னன்னு கேட்ட? நீ நான் கேட்ட, நான் தியானம் செய்ய சிகரெட் பத்தலாமோன்று. சார் அப்படி இல்லை, நான் கேட்டேன் சிகரெட் பத்தைக்க தியானம் செய்யலாம். அதன் தன் கடமையின்றி ஒரு பகுதி அதாக செய்கிறார். அதுதான் இந்த புத்தகம். அது இப்போ ஆசிரியர் திருச்செல்வன் சொன்ன எனக்கு சிங்கள அறிஞர்களோ சிங்கள மக்களோ வாசிக்க போகிறார். அவர் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார், ஒரு வரலாற்று பதிவை செய்திருக்கின்றார், ஒரு கவித்துவமான நடையில் செய்திருக்கின்றார். ஆகவே அது ஒரு நீண்ட காலத்துக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு வரலாறாக இருக்கும். இந்த துயரங்களை எல்லாம் வாசிக்க நாங்கள் அங்கே வாழவும் இல்லை, கேள்விப்பட்டு கொண்டிருந்தாங்க. எவ்வளோ துயரம், எவ்வளோ மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறான். யார் திங்களோடும் செம்படுதி தன்னோடும் உன்னோடும் ஒடுக்களோடும்
வங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் என்று பாரதிதாசன் அந்த தமிழர். எவ்வளவு துயரம் உங்களுக்கு தெரியாது. அந்த துயரங்கள் கணக்கு அது பாட்டைக்கே இருக்கும். ஆனால் அது எழுத்து வடிவத்தில் வந்து தொகுக்கப்படையக்க நீங்கள் கற்பனை பண்ண முடியாது. எனக்கு வேறு இன்னும் ஒரு செய்தியையும் நான் அதில் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். நல்ல இடமோ தெரியல. இப்போ அண்மையில் சில தகவல்கள் இந்த மதம் சார்பாக இலங்கையில் வந்து குறிப்பாக பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பிறகு குறிப்பாக சில நிகழ்ச்சிகள் நடப்பது சந்தோஷமானது இல்லை. நாங்கள் சின்ன காலத்தில் எல்லாம் எங்களுக்கு வேதம் செல்வம் ஒன்றும் இல்லை. அந்த சூழல் அப்படி இருக்கும். ஆனால் இப்போ வந்து அது அப்படி ஒரு நல்ல சூழலை வெளிப்படுற செய்திகள் வந்து ஒரு வேற்றுமையை வளர்க்குற மாதிரி. என்னென்ன கத்தோலிக்கத்தினுடைய பெரிய பணி பைபிளை சொல்கிறது அல்ல, அது சேவை. அது சேவையினுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலாக இருந்தால் என்ன, பள்ளிக்கூடங்களாக இருந்தான்னா இவன் மதம் மாற்றுறதுக்கு அங்கே ஒன்றும் நடக்கிற இல்லை. அவை சேவை. நாங்கள் 2 விதம் தானே இந்த காலத்திலும் இந்த கத்தோலிக்கர் இருப்பினோம். அப்போ அந்த சேவையை விளங்கி கொள்ளாமல் அது ஒரு இது ஒரு ஃபாதர் இப்படி தமிழ் மக்கள் துயரை எழுத்தில் படிச்சிருக்கிறார். அப்போ அது எனக்கு இது நாங்கள் வலி கவனமாக இருக்கணும் ஈழத்தமிழ் மக்கள். அது அப்போவே இங்குலாப் ஒரு கவிதையில் சொல்லுவார், கம்சனின் கைப்பிடியில் ஈழக் குழந்தை கதரை அடத்தான் செய்கிறது, அதற்காக பூதையே போய் பால் கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். அது உங்களுக்கு விளங்கம் நினைக்கிறேன். அது இங்குலாப் அப்போ இந்திய நாமி வர முதலே இந்த கவிதை ஒரு பிறவழியமங்கள் மத்தியில். அப்போ இந்த அது ஒரு இதற்கு இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய அந்த சமயம் அதுகள் கடந்து மக்களுக்கு சேவை செய்திருக்கணும். உங்களுக்கு தெரியும் எத்தனை குருக்கள் இறந்திருக்கணும். இதில் வேற்றுமை ஒன்றும் இல்லை. இந்த எண்ணமுங்கள் யாழ்ப்பாணம் குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியில் வரப்படாது. வந்தால் ஒரு தீமையாகத்தான் முடியும். அதுக்காக எங்களுடைய சமயம் நல்லது கொண்டது அப்படி ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் அவர்களும் வரலாற்றில் குறிக்கப்பட்டுத்தான் இருக்குது. முள்ளிவாய்க்கால இருந்ததை பற்றி என்ன நாங்கள் என்ன நாடு பிரிஞ்சா இருந்தது, தமிழ் பாத ஸ்பிரிங் சிங்கள பாத ஸ்பிரிங் பண்ணுறது அவன் ஒன்றுமே பறையில்லையே, இதுக்கு ஒரு பரம்பரை இருக்குது. அவங்க சொல்லுவாங்க ஹிட்லர்கிட்ட போட போயிட்டு போப்பின்ற வத்திக்கான்லேருந்து கையாட்டின ஒரு வரலாற்று ஒரு குறிப்பொண்டு இருக்குது. ஆகவே இதெல்லாம் நடக்கக்கூடியதுதான். ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தளவில் இந்த வேற்றுமையற்றமற்றவர்கள் அப்படியான ஒரு குரு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறார். ஒரு 22 புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு நல்ல எழுத்தாளர் இது கிடைச்சிருக்கிறார். இவருடைய எழுத்து நடை மிக எனக்கு நல்லா பிடிச்சிது. எனக்கு ஞாபகத்திலேருந்து தான் சொல்கிறேன். கிளாலியை மறித்தால் கொம்படியை மறித்தால் பூநகரியை மறித்தால் மண்ணத்தலை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருந்தோம் என்று. இது வந்து எனக்கு எங்களோட ஊரில் மகாகவியன் ஒரு கவிஞன் சொன்னாங்க. ஆனால் வேற ஒரு நாடகத்தில் அந்த வசனம் பெறும். காற்றினால் உழைக்கப்பட்டு கடத்தினை குனிந்து சாப்ப நேற்றை மலைக்கு முளைத்த நெடுங்குள்ளோ நாங்கள் வேருக்குள் உறுதி கொண்ட மாந்தர்கள் நாம். நன்றி, வணக்கம். நன்றி செல்வம். நீங்கள் நூலாசிரியருடைய சிறந்த மொழிநடை பற்றியும் அவருடைய தந்தை வழியாக அவர் பெற்ற அந்த கவிதை சிறப்பின் செழிப்பு அவருடைய நூலிலே துலங்குவதையும் பற்றி குறிப்பிட்டீர்கள். பரந்த பின்னணியிலே பல விடயங்களை கூறி சொன்னீர்கள். நன்றி. இப்பொழுது திருமறை கலாமன்றத்தை சார்ந்தவர்கள் நூலாசிரியர் செல்வமாலை அன்பராசா அவர்களை கௌரவப்படுத்த விரும்புகின்றார்கள். ஆகவே ஒரு கேடியம் பரிசளிக்க முன்வருகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். அருட்தந்தை சந்திராந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த நேரத்திலே எங்களுக்கு ஒரு 2-3 நிமிடங்கள் தந்ததற்கு. திருமறை கலாமன்றம் அருட்தந்தை மரிய சேவியரால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு 60 ஆண்டுகள், கனடிய கிளை 30 ஆண்டுகள். அருட்தந்தை அன்பராசா அவர்கள் இந்த திருமறை கலாமன்றத்தின் மாபெரும் தூண். அவருடைய தந்தையார்
எனக்கு தெரியும். நான் 3 ஆண்டுகள் அருள் தந்தையின் தந்தையார் சிவமாலை மாஸ்டர் குழந்தை மாஸ்டரோடு கல்வி பயில்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அவருடைய நாடகங்களிலே குறுகியதும் நீதியையும் காட்டக்கூடிய யார் குழந்தை என்ற நாடகம் மிக அற்புதமான நாடகம். அவரோடு நாங்கள் வாழ்ந்தோம் என்ற பெருமை எங்களை நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. அருள் தந்தை மரிய சேவியர் அடிகளோடும் இந்த திருமுறை கலாமன்றத்திலே இருக்கின்ற நாங்கள் இந்த கலைஞர்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு எங்களுக்கு இருக்கின்றது. அதை நாங்கள் வைத்து பெருமைப்படுகின்றோம். கவிஞர் கண்ணதாசன் மற்றும் பெரிய பெரிய ஆக்கோடு எங்களுக்கு வாழ வரமில்லை என்று வேதனைப்பட்ட எங்களுக்கு தாயகத்திலே இப்படியான பெரும் மேதைகளோடு வாழ்ந்திருக்கிறோம் என்று நினைக்கும் போது மிகவும் பெருமை. அருள்தந்தை அன்புராசா அவர்களுக்கு இந்த திருமுறை கலாமன்றம் ஒரு கௌரவம் கொடுக்கிறது எங்களுடைய கடமை. அவருக்கு அந்த கௌரவம் தகுதியானது என்ற முறையிலே முதலில் அவரை பொன்னாடை போர்த்து கௌரவிக்க இப்பொழுது நான் அன்புடன் வீரட்னம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அவருக்கு மாலை அணிந்து கௌரவிக்க இன்றைய இளைஞர் குரூப்பின் தலைவர் அவர்களை நாங்கள் இந்த மனுவல் அவர்களை இந்த நேரத்திலே அழைக்கின்றேன். இத்தோடு அவருக்கு ஒரு பெயர் கொடுத்து கௌரவிக்க எங்களோடு நீண்ட காலமாக கலை கலாச்சாரம் பண்பாடு அருட்தந்தையோடு மிக நெருங்கியவர் ஒரு சட்டத்தரணி. அவர் தமிழை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றவர், கலைகளை அதிகமாக நேசிக்கின்றவர். திருமுறை கலாமன்றத்தின் ஓர் ஆணி வேர் என்று கூட சொல்லலாம். சட்டத்தரணி ஸ்ரீபதி அவர்களை நான் இந்த நேரத்திலே அந்த பட்ட இதை வாசித்து வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கனடா திருமுறை கலாமன்றம், தமிழ் சென்டர் ஃபார் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் கனடா, அருட்பணி சேனா அன்புராசா அடிகள் எழுதிய அன்புள்ள ஆரிசிங் நூல் வெளியீட்டு நிகழ்விற்கு கனடா திருமுறை கலாமன்றம் தனது பாராட்டுக்களை தெரிவிக்கின்றது. தமிழர் வாழ்வின் வறட்சியில் மழை பெய்வது போன்ற உணர்வு தரும் கடிதங்கள், திடீர் மழையில் நீராடி பசுமையில் பசியாறி வனத்தின் பெரு நிழலில் இழைப்பாரும் ஒரு உணர்வு, நெடுநீண்ட துயர வாழ்வை தந்தவரிடம் நீதியோடு நியாயம் கேட்கும் கனதியான பணியை கவனமாக கையாண்டுள்ள எமது திருமறை கலாமன்ற வழிகாட்டிகளில் ஒருவரான சேனா அன்புராசா அடிகளாரை ஆக மகிழ்வோடு வாழ்த்துகிறோம். சமூக, சமய, சமாதான மற்றும் மக்கள் பணிகளை பாராட்டி அருட்பணி சேனா அன்புராசா அவர்களுக்கு தயவு செய்து இப்பொழுது அனைவரும் எழுந்திருக்க வேண்டும். நாங்கள் அவரை பாராட்டுவோம். மறைத்தமிழ் சுடர் என்ற பட்டம் அவருக்கு வழங்கப்படுகின்றது. இதை கனடா திருமறை கலாமன்றம் அளிப்பதில் மிக மிக பெருமை கொள்கிறது. கனடா, டொரண்டோ, ஜூன் 16, 2023. திருமறை கலாமன்ற அங்கத்தினருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக திருமதி அனுஷா ராயன் டி சில்வா அவர்கள் இந்த நூலை பற்றி சிங்களத்திலே உரையாற்றுவார்கள். இவர் ஊடகவியலில் மிக உயர்வான பதவிகளிலே இலங்கையில் இருந்தபோது
குறிப்பாக ஐலண்ட் பத்திரிகையோடும் அத்தோடு அக்காலத்தில் முனைப்பான் எழுத்தாளராக இருந்த லசந்த விக்ரமதுங்க அவர்களோடும் ஏனைய பல ஊடகவியலாளர்களோடும் சேர்ந்து பணியாற்றி இருக்கின்றார். சமூக ஊடக துறையிலே, அதாவது சமூக பணி சார்ந்த அல்லது சமூக சிறப்புகள் சார்ந்த ஊடக பணியிலே தான் அவர் முக்கியமாக கரிசனை காட்டி வந்திருக்கின்றார். I am very pleased to introduce to you Mrs. Anusha Ryan De Silva. In fact, she is Tamil by birth, but she speaks Sinhala and English very fluently. And she has been writing in English and Sinhala, has been working with some of the leading journalists in Colombo. And therefore, we are very pleased to have her. As you know, the book of Father Anburasa has been translated into English and also in the Sinhala. நாம் ஒருபோதும் இந்த மொழியையும் குறைத்து மதிப்பிடுவர்களோ அல்லது அவற்றை விலத்தி நடப்பவர்களோ அல்ல. ஏனெனில் தமிழ் மொழிக்கு அந்த தனிச்சிறப்பு உண்டு. தமிழ் மொழி பல மொழிகளை விட பூர்வீகமான மொழியாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து அந்த நிலையிலே நாம் அரசியல் ரீதியாக போராட்டங்கள், சிக்கல்கள், முரண்பாடுகள் இருந்தாலும் மொழியையோ இனத்தையோ ஒருபோதும் விலத்தி நடக்கின்றவர்களாக இருப்பதும் இல்லை, இருக்கவும் கூடாது, இருந்ததும் இல்லை என்றுதான் நான் எண்ணுகின்றேன். அவர்களுடைய வாழ்நிலை வளத்திலே அது குறைந்து போயிருக்க வேண்டும். ஏனெனில் நாங்கள் அடிக்கடி அப்துல் கலாம் அவர்கள் கூறிய அதே வார்த்தைகளை, அது ஈழத்து கவிஞன் கணியன் பூங்குன்றனாருடைய வார்த்தைகள் என்று சொல்வார்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. அந்த உலக நோக்கு என்றுமே தமிழுக்குள் இருந்திருக்கின்றது. ஆகவே அந்த உலக நோக்குடன் தான் நாம் எப்பொழுதும் இனங்களையும் மொழிகளையும் மேல்நிலையில் நின்று பார்க்க வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன். ආදරණීය සහෝදරවරුනි, මට නම් මෙච්චර හොඳ සිංහල භාෂාවක් කතා කරන්න බෑ. ඉතින් මම සහෝදරණියට අනුෂා ඩි සිල්වා ආදරණ කාරණ මේ පොතේ සිංහල පරිවර්තනය පොත ගැන කතා කරන ආර්යසිංහ ලියම්. So we are very pleased to have her to speak on this Arya Singha dear Arya Singha or Arya Singha Liyam or Anbulla Arya Singha என்ற அந்த நூலை பற்றி சிங்கள மொழியிலே சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. Thank you, Father Chandrakanta. That was a good attempt, actually. So let me start by saying Vanakkam, Ayubovan, and good evening, everyone. Reverend fathers, sisters, distinguished guests, ladies and gentlemen. I think my first thank you should go to Reverend Father Joseph Vanayagam for introducing me to this amazing man, Reverend Father Anbu. Anbu means love in itself, who has invited me to this auspicious occasion. I think tonight we mark a historical event where a piece of literature has so quickly emerged as a bestseller, simultaneously in 3 languages. It is a moment of great passion and cause for greater awareness, and through it all, an achievement for us as Sri Lankans, where the mind of a scholar meets the needs of the common man, the suffering man. Reverend Father Anburasa, I congratulate you and thank you on behalf of everyone gathered here, and those of us who will learn from what you have taught us through your writings. So as promised, I am supposed to read in Sinhalese. Yes, I'm a Tamil, but I do speak Sinhalese. And I would like to resonate, very soon all of you will have a copy of this book, and you will read it in either Tamil, Sinhala or English. But let me do justice to what I have been called to do. And I will be reading to you in Sinhalese, briefly, letter number 17. Hitavat Arya Singha, ඔබගේ සපදු කෙසේද? ගාලු මුවදොර පිට
පිටියේ තත්ත්වය කෙසේදයි ඇසීම අවශ්‍ය නැත. රටේ තත්ත්වය ගමන් කරමින් තිබෙන්නේ හදිසි ප්‍රතිකාර අංශයේ සිට දැඩි සත්කාර අංශයටය. ඔබලාගේ අවිහිංසාවාදී විරෝධතාවය පහර දීම අතිෂ්ඨාරයේ ක්‍රියාවකි. තවත් විවෘතව පවසන්නේ නම් වනචාරිකමකි. Father is talking about the profoundness, the hurt of what has been going on during this world famous Aragalaya. 2022 ජූනි මාස 9 වන දින සිදු වූ පහර දීමේදී ජනතාවගේ භාවිතයට සකස් කර තිබුණු ජංගම පුස්තකාලයද ගිනි තබා විනාශ කර ඇති බව දැනගන්නට හැකි විය. This was about the library. පොත් ගිනි තබන දර්ශන දුටු අවස්ථාවේ අපේ සිහියට නැගුණේ ගිනි තැබූ අපේ යාපනය මහජන පුස්තකාලයයි. ඇත්තෙන්ම ආර්යසිංහ අධ්‍යාපනය දේවත්වයේ සලකන සමාජයක් තමයි අපේ දෙමළ සමාජය. මෙම අදහස නැවතත් අවධාරණය කර පවසමි. අපේ සමාජය අධ්‍යාපනය දේවත්වයෙන් සලකයි. The sacredness of education. ලූලුව බලාගන්න රස්සාවක් වුණත් කමක් නැහැ. ආණ්ඩුවේ රස්සාවක් නම් කුකුලෝ ඇති කෙරුවත් ආණ්ඩුවේ රස්සාවක් වෙන්න ඕනේ. යනාදී පිරළු අපේ සමාජයේ පවතින්නේ ඒ නිසාය. එනම් ඉගෙනගෙන රස්සාවක් ලබා ගත යුතුය යන අදහස සමග රස්සාවක් සොයා ගත යුතුය. එමෙන්ම ස්ථීර රස්සාවක් විය යුතුය. ස්ථීර රස්සාවක් වන්නේ එය රජයේ රැකියාවක් වුවහොත් පමණි යනුවෙන් එකල පැවති තත්ත්වය අනුව මෙම අදහස වර්ධනය විය. The profoundness of hard work, education and a job in the government. අපේ සමාජයේ අධ්‍යාපනය කෙරෙහි දැක්වූ ඇල්ම තේරුම් ගත යුත්තේ මෙම පසුබිම මතය. මේ මැනවින් තේරුම්ගත් නිමල මරිය නිකායට අයත් යාපනයේ ශාන්ත පැට්‍රික් විදුහලේ හිටපු විදුහල්පතිවරයෙකු වූ M.L. ලොං නම් වූ අයර්ලන්තයේ පූජකතුමා යාපනය පුස්තකාලය ඉදිකිරීමට සඳහා පිට රටවලට ගොස් මුදල් එක්රැස් කරගෙන ආවේය. මෙම ජනතාවගේ මහත් වූ සම්පතක් වූ සහ නිධානයක් වූ 97,000කට වැඩි පුස්කොළ පොත් අත්පිටපත් සහ පොත් ආරක්ෂා කිරීම සඳහා මහත් විලාස වූ පුස්තකාලයක් ඉදිකිරීමේ මෙම මහත් කාර්යය 1933 දී අවසන් කිරීමට එතුමා එලෙසින් උදව් කළේය. එතුමාගේ පිළිරුවක් යාපනයේ පුස්තකාලයේ දකුණු පස තබා ඇත්තේ ඒ නිසාය. නමුත් ගිනිබත්ව අලු වූ දුර්ලභ පොත් සහ අත් පිටපත් කිසිදා නැවත ලැබෙන්නේ නැත. This is about the 97,000 books that were turned into ashes. My dear friends, it is a historical moment because we resonate the hurt that was once the pride of Sri Lanka, the library, the Institute of Knowledge. And so today we will be reading portions of the book, but as most of our speakers here, I too read the entire book. And what I see is the gift of writing. As we all know, the pen is mightier than the sword. And Father starts with on a lighter note, but resonates each and every hurt, whether it be economic, whether it be spiritual, whether it be personal. And so, what I would like to remind ourselves is that the hurt and harm
can never be forgotten. However, we must also remind ourselves that we as Sinhalese and Tamils have lived together in harmony for decades. Tamils have married Sinhalese. I'm the perfect example. And history tells us that the first traditional king of Sri Lanka, King Vijaya, eventually married an Indian princess. And even then there were conflicts. Conflict is common, predominantly now in Sri Lanka. And in any conflict there's always disagreements, be it in any country or community. Therefore, we must always make room for dialogue and meaningful discussion. In our motherland, violence is not the way forward for either community, because both communities, both the Tamils and Sinhalese, have suffered enough and have lost even more. As a Tamil, I speak for myself, and we know the hurt and pain that we have gone through. This book makes an appreciable contribution towards understanding the agony of the Sri Lankan people. It is such books that can galvanize public opinion to be aware and prevent future conflict. I propose that we build in every province a harmony council, and in every district a harmony center, and in every school a harmony club, where the elders, youth and children meet at least once a week and build programs of unity and harmony. Let us now decide to be champions of harmony, of peace and coexistence. In parallel, let us help those who have been affected by the conflict on both sides of the fence, so that such violence will never re-emerge in our societies. Our political leaders have failed, and it's time for us to work together to produce champions and ambassadors of peace and harmony. Father, you have done an amazing piece of literature, which I would firmly resolve and believe should reach every university, every library, and every person who can read it either in Tamil, Sinhala or English. Like the previous speakers, they have resonated. It is not a difficult read. In fact, when you start reading, you think, what exactly are these 30 letters? But each letter gives us a thirst to want to know, what is he saying next? What happens tomorrow? What is he going to say tomorrow? And the build up. And eventually, every letter has ended with love, anbu, adaraya. And let us resonate that love. Let me conclude by one of my favorite quotes from the ancient Tamil text, the much revered Thirukkural, and let our future be conducted by such literature. From the Thirukkural, the masterpiece in Tamil literature. And I quote, that conduct is virtue, which is free from these four things, which are malice, desire, anger, and bitter speech. Father Anburasa, we honor you today and we thank you, and let this be just the beginning of a mighty evangelization across the country and across the world. May this book reach from corner to corner around the world. Let me wish you all the very best, and let this be the beginning of many more books in all three languages. May God bless you, and thank you very much. Thank you very much, Mrs. Anusha Ryan De Silva. Your remarks certainly open up new avenues for us to reflect and also to contribute in terms of building up a nation that would respect distinctions,
that would respect the individuality of people and ultimately respect not only ahimsa but also the truth of ahimsa, because Mahatma Gandhi always said that when he chose non-violence, he always chose truth first, and through that to understand non-violence, ahimsa. And for Gandhi, he said, both required time for me. He said, I always believed God is truth, but then there are people who don't accept God, but they accept truth. Even atheists, he said, accept truth. And he said, I learned. And in the year 1929, he said, I reversed the formula. Instead of saying God is truth, he said, I started saying truth is God. And I think that's where we stand as two communities, the importance of facing, understanding and realizing that depth of Satya, truth. And Buddha himself is called sometimes Satya Muni, not only Sakya Muni, but Satya Muni as well. So Lord Buddha would also contribute, I believe, for us to liberate ourselves, to understand the wholeness of truth. As Jesus himself said, truth will set you free. So Bhumastudi, thank you very much for the presentation. And now I invite Mr. Quintus Thurisingam to present his perspectives on the book. And I believe you will be doing it in English, because there, as you have been already told, that there are three different translations, not translation, the original is in Tamil, and also we have the English and single translation. So he will speak on the English translation. Thank you, Father. அனைவருக்கும் வணக்கம். The chair, Reverend Dr. Chandrakanthan, the author, Reverend Father Anburasa, honored speakers, Reverend Fathers, distinguished guests, ladies and gentlemen. I'm asked to cover in English, so I'm going to stick to the English language. As you all know, this book consists of 30 individual letters. Most of them are follow-up letters to the previous ones to a friend called R.A. Singer. Each letter is very concise, straight to the point with realistic, practical examples and reasoning, making each letter a quick read at one shot. The author is a Tamil, the recipient is a Sinhalese. We have to remember this. The other speakers have already told you this. When you start reading the book, the first thing you have to know is that the writer is a Tamil, the recipient is a Sinhalese. The recipient's name is R.A. Singer, who was among the protesters at the Galle Face, where the mass protest Aragalaya was happening against the government of Sri Lanka. The readers can interpret this in different ways. The readers can easily say, oh, so the writer is a Tamil, which means it's going to be a biased idea, biased opinion. Wouldn't it be a biased one? They would definitely ask. That's why the author, very well knowing that the readers can ask this, the author has taken care of two important things in this book. Number one, in his own introduction on page 19 in Roman numerals, before even the book starts, in his introduction, Father Subhamala Anburasa, the author, says in capital letters or in the topic, right at the top, to bring about new understanding. To bring about new understanding. This is the motto, the reason, the ultimate slogan for these letters, which means that it is not staying at one side, on one side and blaming the other, or throwing mud, or criticizing another side. It is to bring understanding. That speaks in itself how the book is going to be. So please keep that in mind when you read the book. The whole idea is to make some kind of an understanding. One of the area he is brilliantly covering in each letter is that he starts with a brief intro on how the recipient responded. So the question would be like, oh, so the responses are included in this book. No, it is not.
It is just the letters. However, in every letter, when he starts, in the first paragraph, he says, "Arya Singer, hope you are doing well. And after reading my letter, you called me and you told me this, this and that. And you also asked me A, B, and C. Let me answer." So he sets the ground, sets the stage for you to get into that letter. So even though it is written by him, he also gives you the flavor of how it is received from the other side. That is a brilliant approach he has taken, and he's taking the readers clearly, nicely into the letters without wondering, what is this? He's not even responding. So it's a brilliant approach he has taken, how he's writing what the recipient might have had when they read the previous letter. Now, making the perpetrators to understand what kind of damage was done to the victims is a difficult task. But it is an extremely important step in the process of reconciliation, understanding, and healing. That's exactly what Father was trying to do here. Father is using his letters to gently provide insightful lessons on the epistemological, ethical, and emotional challenges of ethnographic research in the wake of atrocities. What is ethnography? It's a branch of anthropology, a systematic studies of social and behavioral sciences. But in simple terms, I can say it is the study of individual cultures. These 30 short stories or letters written to Mr. Arya Singer provides the kind of ethnographic education to the broader audience. So even though he is calling up as Dear Arya Singer, it is not just one person it is written to. It is for the whole community that is addressed by Dear Arya Singer. So it's a broader audience he is keeping in mind, and he is nicely portraying in each letter how he is asking the recipients to read the letter. The type of language and the choice of words he has used are very simple, in small sentences, and straight to the point. None of them are letters of forgiveness. None of them are letters of acceptance. None of them are letters of throwing muds, as I said. These are just letters to get all of the emotions and thoughts as a Tamil to his fellow countrymen who also live in that tiny little island, but keeping a blind eye on atrocities committed in the same land. Is it necessary? That's the next question that would come up. Why writing to the innocent civilians or innocent citizens? You better write to the government. Why are you writing to the innocent citizens? Would be the next valid question that would come up. These letters were written because the writer feels that some people in that land were probably apathetic. They are not interested or concerned on what was going on there in their own land, not being sufficiently concerned to care for many, many years until it affected their own kith and kin. These so-called innocent citizens are now crying for the community and expressing frustrations of a system only when it started affecting them. When will you, the innocent, law-abiding citizens, realize that for the past several years, many years, there were people undergoing the same or worse sufferings in the same land? If it doesn't bother you just because it doesn't affect you, and it is happening in front of your own eyes, but it is not affecting you, then one day, when it is happening to you, you cannot expect those affected to come to support or rescue you. So that's where Father is giving the history of the land to educate them what has been happening in the same land, and all of a sudden now you're all here making some noise. So, dear Arya Singer, as a law-abiding citizen, yes, you are doing the right thing and standing up and raising your voice for the sufferings unleashed on your people, but we have cried enough. We also cried for the same fate. So, one of the things is that we live in this era of slang languages, my English teacher, I still remember, would talk about Shakespeare, Aristotle, and Plato, Socrates, and Karl Marx, and all those people.
And that era is over. We have come into an era where people don't even read. Even writing letters is not even there. Writing or reading books is not there. And grammatical English language is even disappearing. People are getting into this LOL and IDK and that kind of short forms where you will use BRB, that kind of shortened forms, slang languages where people have gone into. So the Shakespeare language or the scholarly language isn't the most liked or wanted kind of method for the readers of this era. In fact, the readers' habits have tremendously declined. Brief messages and text abbreviations are the norm of nowadays. The author was wise to use a method that wouldn't require sticking to the Shakespeare language. Letters don't need that type of high caliber linguistic terminology. So in the New Testament, for example, most of the books are letters. Most of them are written by St. Paul. Letters are more personal, more authentic, easier to remember, and very easy to follow. What's the benefit of writing letters? In each letter, you can easily focus on one important point or issue. You can limit the historical details and examples, because if it's a historical book, you have to stick to the history and you can't miss anything. But as a letter, you can point out some and you can also omit some others, because it's just a letter. So you can add your own emotions, sympathy, empathy, and even compassion. That you cannot do in any other way if you are coming up with a book. These are letters, so you can include all the sympathy, empathy, emotions, and the cry that you have had for many, many years. Those are all into these letters. So what is the Father trying to do here? I think ultimately he is trying to bring up reconciliation. Reconciliation is about strengthening relationships between people of all shades and colors in this land. Significant steps need to be taken towards reconciliation. Of course, we need some baby steps because it was long-rooted hate and fear. So a lot of steps have to be taken, but baby steps have to be taken. The bottom line is that a healing process has to start at the grassroots level. Exactly what Anusha said. So the healing, the harmony is the most important thing, and she said it the right way. Anusha, Ryan said it the right way. So harmony, the healing, that has to happen. Father's letters are some of the starting points to engage the general public in this healing process. That's why, in short, 3 words, they would say unity is diversity. Father, in a couple of letters, he's also talking about the solidarity, which is very important as well. One thing Father did not do here was that he did not justify all the actions taken by Tamils to respond to what they had to go through. He blames the Tamil politicians, for example, for all the big blunders they have done. He doesn't even hesitate to blame the religious leaders in that country, particularly the Catholic leaders who kept a blind eye. He's a Catholic priest. He's functioning in that land. There are hierarchies. His own bishop, however, he's with OMI, his leaders. And then, of course, in Colombo, the top hierarchies, whether it's a cardinal or bishop or archbishop, they all have to be obedient and have to be careful. But he had the guts to stand up and say what was right. What has happened? He talks about solidarity, where he says, all these years when Tamils were suffering and so many things were happening in this land, where were all your Catholic leaders all this time? Now that you are at Aragalaya, you are talking about some kerosene and food and whatnot. Your Catholic bishops and Catholic archbishops are making noise. Where were they all this time? So for that, you need that kind of guts, and also what's the right word? So of course the guts. I would keep to that. I don't get another word. So
end of the day, Aristotle's, if you look at Aristotle's philosophy, he would talk about practical wisdom. I think that's where I think we have to move on now. All the communities have to move on to this practical wisdom, where practical wisdom also means that how to balance conflicting aims and principles. Think about what we can and we cannot control. Avoid black and white thinking. What is black and white thinking? There are also other colors. So either this is right, A is right, or B is right. It doesn't work anymore. A and B could be right, A and B could be wrong, A could be right, B could be wrong, or A could be wrong and B could be right. So there are the other shades of colors as well. So black and white thinking may have to change, and also learn to accept uncertainty. So practical wisdom requires an appreciation that there is no perfect choice and that each choice has benefits, drawbacks, and uncertainties. So with all that, so Father was focusing on the harmony, the peace, the healing, reconciliation. So let us all work on those things. We can't, the one button we all miss as human beings is the rewind button. If we can only have one rewind button, we can reverse, fix things and come back. Unfortunately, that button doesn't exist. It has happened. Now it is our time to start the healing process, and Father has done a tremendous job here. He is he has criticized both sides. I see Dalai Lama in him. I see Reverend Bishop Desmond Tutu in him, Martin Luther King Jr. in him, and of course St. Augustine, who turned around things because of reading St. Paul's letters. St. Augustine was not the best person, best saint, but then after reading St. Paul's letters, things changed. He became a saint. St. Augustine is a good example, of course, Jesus Christ. He was not saying everything praising everybody. He criticized his own people. He criticized others. He was there speaking the truth. And Father has done an excellent job here. Ladies and gentlemen, please take a book, read again, read 2-3 times, buy a few books, give as gifts so others can also read. Thank you very much. Thank you very much, Mr. Quintus, for placing the book in context by recalling many important features of the book, namely its mood, its focus, many elements that need to be brought together in order to place it in the historical context. And therefore, thank you for reflecting on those, which also would help Father as he prepares, I hope, and plans for further writings on a similar style. இப்பொழுது அடிகளார் அன்புராசா அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை வழங்குவார்கள். அவருடைய நூல் பற்றி பல கோணங்களிலிருந்தும் நீங்கள் இங்கிருந்து மேடையில் இருக்கின்றவர்கள் பேசியதை கேட்டீர்கள். அவர் தன்னுடைய ஏற்புரையை இப்பொழுது வழங்குவார். இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற பேராசிரியர் அருட்கலாநிதி சந்திரகாந்தன் அடிகளார் அவர்களே, என்னுடைய அழைப்பை ஏற்று இந்நூலை பல்வேறு கோணங்களிலிருந்து அலசி ஆராய்ந்து பார்த்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்ற தமிழர் தகவல் மையத்தின் பிரதம ஆசிரியர் திருவாளர் எஸ். திருச்செல்வம் ஐயா அவர்களே, காலம் சஞ்சிகையின் ஆசிரியர் திருவாளர் செல்வம் அருளானந்தம் ஐயா அவர்களே, ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளருமான திருமதி அனுஷா ராயன் அவர்களே, ஒன்றாரியோ மனித உரிமை அமைய உறுப்பினர் திருவாளர் குயின்டஸ் துரைசிங்கம் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற திருவாளர் எலியாஸ் அருளானந்தம் அவர்களே, சபையிலே வீற்றிருக்கின்ற அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அன்பான உறவுகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வணக்கத்தை இந்த வேளையிலே தெரிவித்து நிற்கின்றேன். வார்த்தைகள் இருந்தாலும் வற்றி போகின்ற ஒரு
நிலையிலே இருக்கின்றேன். எது வருகிறதோ அதை பேசுவோம் என்று உணர்கிறேன். அவ்வாறுதான் நான் எழுதினேன். இந்த நூலில் உள்ள ஒரு வார்த்தையை கூட ஏற்கனவே நான் குறித்து வைத்தோ அல்லது ஆயத்தம் செய்து எழுதவில்லை. ஆகவேதான் இந்த கடித இலக்கிய முறையை நான் கடைபிடித்தேன். அது இயல்பாகவும் இயற்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கடிதங்களை வருவது போல எழுதினேன். அதன் பின்னர் அதை நான் செப்பனிட்டேன். ஏனென்றால் அந்த கடிதங்களை வாசிக்கின்ற போது வாசகன் கஷ்டப்படக்கூடாது, இலகுவாக என்னுடைய எண்ணங்களை கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதனை நான் பல்வேறு கோணங்களிலே செப்பனிட்டேன். 14 வயது நிரம்பிய மலாலா என்ற அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற பாகிஸ்தானிய யுவதி, நான் நினைக்கிறேன் கனடாவிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு தடவை சொன்னார், 1 child, 1 teacher, 1 pen, 1 book can change the world. சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த வார்த்தைகளை வாசித்தேன். ஏதோ தெரியவில்லை, இந்த 14 வயது நிரம்பிய சிறுமி எனக்கு பல விடயங்களை சொல்வது போல இந்த 8 வார்த்தைகளிலும் எனக்கு தென்பட்டது. ஆகவேதான் என்னுடைய நேரத்தின் பெரும்பகுதியை குறிப்பாக களைத்து போய் உணர்வுகளற்று அல்லது உணர்வுகள் உறங்கி போய் மிகவும் சோர்வாக இருக்கிற நேரங்களிலே தான் நான் எழுத தொடங்குவதுண்டு. ஏதோ தெரியவில்லை, என்னுடைய மனம் அப்படித்தான் வேலை செய்கிறது. பிரயாணங்கள் சென்று களைத்து போய் நித்திரை கொள்வோம் என்று வருவேன். ஆனால் சில நினைவுகள் அந்த இடத்திலிருந்து விரைவாக செயல்பட, துடிப்போடு செயல்பட தூண்டும். அப்படித்தான் என்னுடைய பல படைப்புகளை நான் செய்திருக்கிறேன். எந்த படைப்பையும் நான் ஆயத்தம் செய்ததில்லை. அந்த நேரத்திலே அந்த கணத்திலே வருகிற போது அதே வேளையிலே உணர்வுபூர்வமாக இருந்தாலும் அதனை கவனமாக கையாள வேண்டும், பக்குவமாக இருக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருப்பேன். என்று சொன்னால் என்னுடைய எழுத்தினாலே யாரும் நோப்பட்டு விடக்கூடாது. காரமாக சொல்ல வேண்டும், ஆனால் கவனமாக சொல்ல வேண்டும் என்பதிலே கவனமாயிருப்பேன். அதனால் தான் அத்தகைய ஒரு மனநிலையை கொண்டு நான் எழுதினேன். ஏற்கனவே சொன்னது போல் ஒன்றையும் நான் பார்க்கவில்லை, ஒன்றையும் எழுதி வைக்கவில்லை. உள்ளத்தில் உள்ளதை அப்படியே எழுத நினைத்தேன். அதுவும் குறிப்பாக இந்த அறகலைய என்ற போராட்ட நிகழ்வு எனக்கு இந்த வாய்ப்பை தந்தது. பலரும் பலவாறாக முகநூல்களிலும் ஊடகங்களிலும் எழுதி கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த வேளையிலே என்னுடைய சிந்தனை எதுவாக இருக்கும் என்று முதலாவது கடிதத்தை இலக்கமிடாமல் எழுதினேன். காரணம் என்ன என்று சொன்னால், இவற்றை எழுத வேண்டும் என்று ஏற்கனவே இருந்தது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே எழுதுவேன் என்று நானே நினைத்திருக்கவில்லை. ஆனால் முதலாவது கடிதத்தை பதிவிட்ட பின்னர் எனக்குள்ளே பல சிந்தனைகள் தோன்றியது. இவ்வளவு காலமாக இதை என்ன செய்வது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும் எங்கேயாவது கொட்டிவிட வேண்டும். ஆகவே இது எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக, பெரியதொரு சிகிச்சையாக இருந்தது. ஆகவேதான் நான் ஒரு வகையில் ஒரு சுயநலத்தோடு தான் அந்த நூலை எழுதினேன் என்று சொன்னால், அது எழுதிய பின்னர் எனக்குள்ளே பெரிய மாற்றத்தையும் அல்லது பெரிய ஒரு ரிலீஃபையும் நான் உணர்ந்து கொண்டேன் உணர்வு ரீதியாக. இந்த வேளையிலே பல விடயங்கள் மாறி மாறி வருகின்றன. நீங்கள் தொகுத்துக் கொள்ளலாம். அவ்வாறு தான் நானும் நூலை எழுதிவிட்டு தொகுத்தேன் அதிலே உள்ள விடயங்களை பற்றி. இந்த நூலை கனடாவில் வெளியீடு செய்ய வேண்டும் என்று நான் கனவிலும் உண்மையில் நினைத்ததில்லை. நான் இங்கு வந்தது வேறொரு விடயத்திற்காக, அதுவும் குறிப்பாக ஒரு தனிப்பட்ட ஒரு சந்திப்புக்காக வந்தேன். சில மனிதர்களை சந்தித்தேன். அவர்கள் ஊக்கமூட்டினார்கள். அருட்தந்தையர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஃபாதர் சனிஸ்டன் சார்ல்ஸ் இவர்களை சந்தித்த பின்னர் அருட்தந்தை சந்திரகாந்தனிடம் சென்று அவரிடம் ஹலோ கூறுவதற்காகத்தான் சென்றேன். செல்லுகிற போது இந்த நூலையும் கொண்டு சென்றேன். ஒரு சிறிய கலந்துரையாடலை செய்வோம் என்றுதான் நான் கேட்டேன். ஆனால் அது இப்படி ஒரு விழாவாக மாறும் என்று நான் நினைக்கவில்லை. ஆகவே இந்த வேளையிலே உண்மையில் இந்த அடியார்களுக்கு, குறிப்பாக பேராசிரியர் அருட்கலாநிதி சந்திரகாந்தன் அடிகளாருக்கு என்னுடைய நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்திருக்கின்றேன். அதே போல திருவாளர் குயின்டஸ் அவர்களை ஏற்கனவே கொஞ்சம் அறிந்திருக்கிறேன். உண்மையில் மேடையில் இருப்பவர்களில் 3 பேரை நான் இன்றுதான் பார்த்தேன். மேடையில் தான் நான் பார்த்தேன்.
குறிப்பாக அனுஷா ராயன் அவர்கள் வாசலிலே வந்து நான் தான் அனுஷா ராயன் என்று எனக்கு அறிமுகம் செய்தார். நம்புவீர்களோ தெரியாது. எல்லாம் இப்படியாகத்தான் இந்த ஒழுங்குகள் எல்லாம் செய்யப்பட்டது. ஆனால் நல்மனதோடு அவர்கள் என்னுடைய அழைப்பை ஏற்றி இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் சொன்ன வார்த்தைகள் உண்மையில் மிக மிக பொறுமதியானவை. ஆரம்பத்திலே பேராசிரியர் சந்திரகாந்தன் அடிகளார் அழகாக தொடங்கி வைத்தார். அதனை தொடர்ந்து திருச்செல்வம் ஐயா அவருடைய பாணியிலே அவருடைய அனுபவங்களோடு மிக தெளிவாக பல கருத்துக்களை சொன்னார். அதனைத் தொடர்ந்து செல்வம் அருளானந்தம் அவர் தன்னுடைய வழிகளிலும் தன்னுடைய பார்வையிலும் சொன்னார். அனுஷா ராயன் அவர்களுடைய சிந்தனையும் அவருடைய சில முன்வைப்புகளும் மிக ஆழமானவை, பெருமதியானவை. தொடர்ந்து திருவாளர் குயின்டஸ் அவர்கள் இதனை செய்தார். நான் இதில் யோசித்துக் கொண்டிருந்தேன், எப்படி இந்த தெரிவு இடம்பெற்றது யாம் அறியும். இவையெல்லாம் அப்படியாக வந்து பொருந்தி இருக்கிறது. ஆகவே இது உண்மையில் என்னுடைய ஒரு கட்டித்தனமாகவோ பெருமையாகவோ நான் பார்க்கவில்லை. இது ஒரு என்னுடைய கடன், ஒரு பணி. இது செய்யப்பட வேண்டும் என்று மிக நீண்ட காலமாக நினைத்திருந்தேன். பலரை சந்திக்கின்ற போது இவற்றை பற்றியெல்லாம் பேசுவேன். ஆனால் எல்லாவற்றையும் பேசுவார்கள். மாடியிலே சொன்னது போல சற்று காலங்கள் செல்ல அவற்றை மறந்து நாங்கள் இன்னொரு தளத்திலே பயணிப்போம். ஆனால் சில விடயங்களை நாங்கள் செய்யாமல் கடந்து போக முடியாத ஒரு மனநிலையில் நான் இருப்பேன். ஆகவே அப்படியான மனநிலையில் ஒன்றுதான் இந்த விடயம். இதனை எழுதிவிட்டு இதை போல இன்னுமொரு தொகுப்பு எனக்குள்ளே சுழந்து கொண்டிருப்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் எதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நினைத்ததை எல்லாம், வருவதை எல்லாம் அல்லது அனுபவித்ததை எல்லாம் எழுத வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆகவே இது ஒரு கட்டத்திலே இது வர வேண்டும், அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் இது வர வேண்டும் என்பதை நான் நினைத்தேன். ஆகவே எமது மக்கள் நடந்து வரும் சிலுவை பாதையை மேற்கொண்ட அஞ்ஞான வாசத்தை அனைவருடன் பகிர்ந்து கொள்ளும் அதே வேளையிலே யாருக்கும் இது மனநோவையோ அல்லது வரலாம். ஆனால் அது வேண்டுமென்று அவர்களை காயப்படுத்துவதாக அது அமைந்து விடக்கூடாது என்று நினைத்தேன். இப்போது மிக சுருக்கமான செய்திகள் வருகிறது. சில வருடங்களுக்கு முன்னர் படித்தேன், லவ் ஆல், பிலீவ் சம், ஃபாலோ ஒன், மேபி த ட்ரூத். அது என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. அதனை பற்றி கடவுளோடு ஒப்பிட்டு அடுத்தவர்கள் மிக ஆழமான ஒரு கருத்தை முன்வைத்தார். அப்போதெல்லாம் என்னுடைய கன்விக்ஷன் மற்றவர்களால் உறுதிப்படுத்தப்படுகிறது என்று நினைக்கிற போது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. லேர்ன் ஃப்ரம் எவ்ரி ஒன், மிக அருமையானது. தீமை செய்வர்களிடம் கூட நாங்கள் படிக்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன. நான் விழாக்களுக்கு போகிற போது என்னத்தை நான் செய்கிற விழாவில் செய்யக்கூடாது என்பதை படித்துக் கொள்ளும். மிக மோசமான நெறியாளர்கள் இருப்பார்கள், அல்லது வழிநடத்துபவர்கள் இருப்பார்கள், அல்லது விழாவே எப்படி நடத்த வேண்டும் என்று சில வழியில் பெரிய கஷ்டமாக இருக்கும் சபையிலிருந்து பார்க்கிற போது. நான் அதிலிருந்து படித்துக்கொள்ளேன். எப்படி என்று சொன்னால், நாம செய்தால் இந்த இப்படி இருக்கவே கூடாது. அது நல்ல ஒரு பாடம். அப்படி அது அழகாக செல்கிறது. ஆகவே பல விடயங்கள் வரும். அங்காங்கே குறித்து வைத்ததை சொல்லுகிறேன். ஆகவே இந்த வேளையிலே என்னுடைய நன்றிகளை எங்களுடைய உரையாளர்களுக்கும், குறிப்பாக தலைமை தாங்கி இதனை நெறிப்படுத்திய அருட்தந்தை பேராசிரியர் சந்திரகாந்தன் அடிகளாருக்கு நான் இந்த வேளையிலே தெரிவித்து நிற்கின்றேன். அதே போல மீண்டும் பெயர் குறிப்பிட விரும்புகிறேன். திருவாளர் திருச்செல்வம், செல்வம் அருளானந்தம், அனுஷா ராயன், குயின்டஸ் துரைசிங்கம் ஆகியோருக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். அதே போல இந்த நிகழ்விலே வரவேற்புரை நிகழ்த்திய எலியாஸ் அவர்களுக்கும், பிரதீப் அவர்களுக்கும், அறிவிப்பாளராக கடமையாற்றிய பிரதீப் அவர்களுக்கும், பல்வேறு வகையிலே பலரும் இங்கு வந்திருக்கின்ற உண்மைய பார்வையாளர்களிலே அரைவாசி பேரை நான் ஒரு தடவை அப்படித்தான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட அழைப்பாக இல்லாமலே பொது அழைப்பை ஏற்றி பலர் வந்திருக்கிறீர்கள். ஆகவே அது உங்களுடைய பெருந்தன்மையை அல்லது இந்த நூலில் சொல்லப்பட்ட விடயங்களின்பால் ஈர்க்கப்பட்டு அல்லது என்பால் வைத்த அன்பால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் ஒருவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்து நிற்கின்றேன். அதே போல இந்த நிகழ்வுக்கு சிற்றுண்டிகளை வழங்கிய மதன், ரிச்மன், அஞ்சன், ரமேஷ் ஆகிய குடும்பத்தினருக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்து நிற்கின்றேன். அதே போல பலரும் உதவி இருக்கிறீர்கள். இன்னும் இந்த வேளையிலே ஓரளவுக்கு நாங்கள் பார்த்த அல்லது ஏற்கனவே நான் சில அழைத்தல்களை
வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பி அவர்களை நான் இங்கு கௌரவப்படுத்த விரும்பினேன். சிறப்பு பிரதிகளை பெறுவதற்காக பிற இருப்பவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். நிகழ்வுக்கு வருகை தந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தேசிய கீதத்தையும் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் எங்களுக்கு அழகாக செய்து தந்த சிறுமிகளுக்கும் என்னுடைய நன்றிகள். இங்கு வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் எல்லோருமே எனக்கு மிக நெருக்கமானவர்கள், நண்பர்கள், அருட் சகோதரிகள். உங்கள் எல்லோருக்கும் உங்கள் ஒருவரையும் விழித்து என்னுடைய நன்றியை இந்த வழியை தெரிவித்து நிற்கின்றேன். யாராவது ஏதாவது காரணத்திற்காக அல்லது மறந்து போய் விட்டிருந்தால் பெருமனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போல தமிழிசை கலாம் என்ற அங்கத்தவர்களுக்கும் அல்லது அதனுடைய உரிமையாளர்கள் அல்லது ஒன்றியத்தினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போல இந்த பதிவுகளை மேற்கொண்டிருக்கிற முகநூலிலும் ஏனைய விடயங்களிலும் நான் உண்மையிலே முன்னாலே 3 கேமராக்கள் இருக்கின்றன. உண்மையில் நான் ஒருவரையும் நேரடியாக சொல்லவில்லை. இதனை கேள்விப்பட்டு அவர்கள் தாங்களாகவே முன்வந்து அதனை செய்திருக்கிறார்கள். அவர் உண்மையில் யார் என்று அறியேன். இப்போதுதான் பார்க்கிறேன். நிகழ்ச்சி முடிந்தவுடன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இங்கு இந்த நிகழ்வில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்த்திய நன்றி ஃபாதர் அன்புராஜ் அவர்களே. இப்பொழுது நாங்கள் நூல் வெளியீட்டு பாதிக்கு செல்வோம். இதை திருவாளர் குரூஸ் அவர்கள் முன்னிலை நடத்துவார்கள். Now we move into the launching of the book and Mr. Cruz will take over from now. Thanks. நன்றி அருட்தந்தை அவர்களே. தொடர்ந்து நூல் வெளியீடு. முதல் பிரதியை நூலாசிரியர் வெளியிட்டு வைக்க அதனை பெற்றுக்கொள்கின்றார் பேராசிரியர் அருட்கலாநிதி சந்திரகாந்தன் அடிகளார், டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் இறையியல் பேராசிரியர் அவர்கள். முதல் பிரதியை நூலாசிரியர் அருட்தந்தை அன்புராஜா அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றார். தொடர்ந்து இந்த நூல் சிறப்பு பிரதிகளை பெறுவருடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். திரு ஜான்சன் ஜீவரா, அருட்தந்தை பீட்டர், அருட்தந்தை சனிஸ்டன், அருட்தந்தை சார்ல்ஸ், அருட்தந்தை கேனிசியஸ், ரெவரன் நிர்மல் மெண்டிஸ், பேதுமா அவட்ட ஆராதனை, திரு வென்சஸ்லாஸ் அனுரா, பெண்மேரி அறக்கட்டளை நிறுவனர், திரு ஜோசப் இயேசுநேசி, அத்தோடு சிறப்பு பிரதிகளை பெறுகிறார்கள். மடியில் அமர்ந்திருக்கும் திரு எஸ் திருச்செல்வம், திரு செல்வம் அருளானந்தம், திருமதி அனுஷா ராயன் த சில்வா, திரு குயின்டஸ் துரைசிங்கம், தொடர்ந்து திரு ஸ்ரீபதி,
சட்டத்தரணி அவர்கள், திரு சங்கர கணேசன், திரு அருள் சூசைப்பிள்ளை, திருமதி ஜேசுராஜ் திருமலை செல்வி, திரு பாக்கிய ரெஜினால்ட், அவர்களோடு யுகம் டிவி திரு கணபதி ரவீந்திரன், திரு கிருஷ்ணலிங்கம் கிருஷ்ண லைவ், திரு கிருபா தடையா ஊடகம், திரு மதன் ராஜா அலெக்சாண்டர், திருமதி ஆண்டனி மலி, திருமதி ரமேஷ் ஜெயந்திமாலா, திரு எழிலன் பாபி, திரு ஜெசிகரன் இமானுவேல், திரு பாபி ஆண்டனி, திரு எலியாஸ், திருமதி மரீனா அந்தோணி பிள்ளை, திரு வனி ஆண்டன், திரு மேனுவல் கோன்சாவே, திரு ஜெயரட்னம், திரு ஸ்ரீமுருகன், திரு கிறிஸ்டி மேனுவல், திருமதி ஜே சுதர்ஷன், அவர்களை தொடர்ந்து இங்கே வருகின்ற கன்னியாஸ்திரிகள் நீங்களும் மேடைக்கு வந்து இந்த புத்தகங்களை பெற்றுக் கொள்ளலாம். கன்னியாஸ்திரியர்கள் அருட்தந்தையர்கள் மேலும் புத்தகங்களை இந்த மேடையிலே பெற விரும்புவோர் நீங்கள் இப்போது மேடையில் வந்து புத்தகங்களை பெற்றுக் கொள்ளலாம். நூலாசிரியர் அருட்தந்தை அன்புராச அடிகளாரிடமிருந்து. தொடர்ந்து நூலை பெற டாக்டர் போல் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த வேளையில் எம்பிபி எங்களுடைய விஜய் தணிகாசலம் அவர்களையும் அன்போடு நாம் மேடை கிடைக்கின்றோம்.
அவர் எனக்கு இந்த இடத்துல இருந்து பார்க்க முடியாம போயிட்டு விஜய் மன்னிக்க வேணும். ஸ்காப்ரோ ரோஷ்பாக் மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்களும் அதோடு நூலாசிரியரிடமிருந்து நூல் பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் தயவு செய்து மேடைக்கு வந்து நீங்கள் நூலை பெற்றுக்கொள்ளலாம். 3 மொழி இருக்கிறதுனால சொல்லிடுங்க நீங்க என்ன மொழியை வாசிக்க போறீங்க. Thank you, brother. நான் நினைக்கிறேன் எங்களுக்கு சட்டத்தரணி தம்பையா ஸ்ரீபதி அவர்கள் அறிவித்ததாக முன் ஹால்ல உங்களுக்கு இரவு உணவு இருக்கிறது. போகும்போது நீங்கள் தவறாமல் எடுத்துக்கொண்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
என்ன மாதிரி இதுக்குள்ள Okay.
எப்படி இருக்கீங்க? இருங்க பாருங்க. ஓகே நில்லுங்க. அப்படி கண்டிப்பாக ஓகே சார், தேங்க்ஸ். வணக்கம். இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்வை கண்டுகளித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றோம். அது மட்டுமல்ல, இதனுடைய கருத்துக்களையும் எங்கள் முகநூல் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு கனடாவில் தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.